Hi, I'm Mithran. So today's topic நம்ம என்ன பண்ண போறோம்னா AWSல ஒன் ஆஃப் த cloud சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் AWSல நம்ம EC2ன்ற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு virtual மெஷின் கிரியேட் பண்றது நம்ம கத்துக்க போறோங்க. இந்த virtual மெஷின் VM போத் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் நம்ம ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த VM கிரியேட் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா நம்மளோட அப்கமிங் டாபிக்ஸ் இது எல்லாத்துக்குமே இது ஒரு ஃபவுண்டேஷனல் கிளாஸாக இருக்கும். ஏன்னா நீங்க உங்களோட பர்சனல் லேப்டாப்ஸ்ல நம்ம டெவாப்ஸ்ல டாக்கர், குபர்னெட்டிஸ், பைத்தன் இது எதுவுமே நம்ம பர்சனல் லேப்டாப்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணாம நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கிளவுட்ல ஆஃபர் பண்ற ஒரு வர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணி அதுல நம்மளோட கம்ப்யூட்டர்ல இருந்து ரிமோட்டா இன்டர்நெட் வழியா அந்த விஎம் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அண்ட் கனெக்ட் பண்ணி அதில் நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்போ இது ஒரு ஃபவுண்டேஷனல் கிளாஸாக இருக்கும் ஃபார் ஆல் த அப்கமிங் டாபிக்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ஹவு டு கிரியேட் யுவர் ஓன் AWS அக்கௌண்ட் அண்ட் அதில் நம்ம EC2ன்ற சர்வீஸில் எப்படி ஒரு VM லான்ச் பண்ண போகிறதுன்றது தான் இன்னைக்கு டாபிக் ஆஃப் த டே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வர்ச்சுவல் மிஷின்னா என்னன்ற ஒரு டெர்மினாலஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம AWSல ஹேண்ட்ஸ் ஆன் ஆக ஒரு லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் பேஸ்ட் VM எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் AWS, GCP, Azure இவங்க எல்லாருமே கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். மீனிங் நீங்கள் ரிமோட்டாக உங்கள் லேப்டாப்ல இருந்து உங்கள் ரிமோட் மிஷின் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிற கிளவுட் மேஜராக AWS. ஸோ AWS கிளவுட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ டேக் நியூ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் கூகுள் அண்ட் இதில் நான் முதல்ல என்ன பண்ண போறேன்னா AWSோட ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் AWS என்ன பண்ணுறான்னா ஒரு டயக்ராம் காமிச்சிருக்கான். அந்த டயக்ராமில் டோட்டலாக அவங்க டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளவுடோட இன்ட்ரோடக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம். சப்போஸ் கிளவுடுக்கு நான் செப்பரேட்டாக ஐ மேட் அன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. I will also link that video to the description as well as in the quick link. Suppose நீங்கள் cloudனா என்னன்னு ஐடியாவே இல்லைனா you can have a go through that. Next you can join this hands-on class. So which is நம்ம டேட்டா சென்டர்னு நம்ம ஒரு டேர்ம் பார்த்துருப்போம். which is நம்ம வேர்ல்டு முழுக்க AWS என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமான ஏரியாஸ்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டரை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா சென்டர் இந்த சென்ஸ் இமேஜின் சம்திங் லைக் திஸ். ஒரு பெரிய பில்டிங், ஸோ ஒரு ஹியூஜ் பில்டிங், அந்த பில்டிங் ஃபுல்லாகவே சர்வர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்கன்னா அதை நம்ம டேட்டா சென்டர் அப்படின்ற ஒரு டேர்ம்ல நம்ம சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டி தட் ஆர்கனைசேஷன் யூசஸ் டு ஹோஸ்ட் தேர் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டேட்டா. அப்போ ஒரு ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டி, ஒரு பெரிய பில்டிங்ல ஃபுல்லாக சர்வர்ஸ் இருக்கு. இப்போ இந்த டேட்டா சென்டர்ல நம்ம AWS எங்கெங்கெல்லாம் இந்த டேட்டா சென்டர் வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்டாக ரைட் நவ் இன் 2024 ஜூலை மந்த் 33 ஜியோகிராஃபிக் ரீஜன்ஸில் அவங்க டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. அந்த 33 எங்கெங்கன்றது தான் இங்கே நம்மளுக்கு டயக்ராமாக இருக்கு. ஸோ இப்போ இதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2016 மும்பைலையும் 2022 ஹைதராபாத்லையுமே தே ஹேவ் லான்ச்ட். இந்த ரெட்ன்றது எல்லாமே அப்கமிங். ஸோ கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா அண்ட் ஜெர்மனி அண்ட் மெக்சிகோ இது எல்லாத்துலேயுமே அப்கமிங்ல டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே வரப்போகுது. தே ஆர் பில்டிங். ஸோ அப்போ இந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே எங்க இருக்குன்னா கரெக்டா எங்கெங்கெல்லாம் ஐடி நிறைய இருக்கோ அந்த இடத்துல நம்ம அந்த டேட்டா சென்டரை வச்சிடலாம். அப்போ முதல்ல இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரீஜியன் அப்படின்னு சொல்றோம். அப்போ 33 ஜியோகிராஃபிக் ரீஜன்ஸ் நம்ம டேட்டா சென்டருக்கு பதில் இனிமேல் ரீஜன் சொல்ல போறோம். ஒவ்வொரு ரீஜியனுமே நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன டிவைட் ஆயிருக்கும்னா அவைலபிலிட்டி ஜோன்ஸா டிவைட் ஆயிருக்கும். ஸோ வாட்ஸ் அன் அவைலபிலிட்டி ஜோன்? நம்ம மும்பை எடுத்துக்கிட்டோம்னா மும்பையில் 2016 இந்த ரீஜன் லான்ச் ஆயிருக்கு. ஆனால் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு சொல்றேன். ஸோ சில இதுலனா நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ யூல் ஹேவ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தன் வர்ஜீனியாவில் டோட்டலாக 6 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம நார்த்தன் வர்ஜீனியா 2006 லான்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் AWS நமக்கு இன்ட்ரோ மார்க்கெட்டில் வரும்போது நார்த்தன் வர்ஜீனியாவில் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. இட் வாஸ் இன் 2006. இட்ஸ் வெரி ஓல்டு. ஸோ அப்போ நம்ம இந்த ரீஜனை அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜோன்ஸா பிரிக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் ரீஜன் இருக்கு, அதை அவங்க 3 ஜோனா டிவைட் பண்றாங்க. ஸோ ஜோனுன்ற சென்ஸ் என்னன்னா இப்போ நான் மும்பையில் ஒரு பில்டிங் நான் வச்சு அதில் எல்லா டேட்டா சென்டர் வச்சிடுறேன். சப்போஸ் அங்கே ஏதாவது ஒரு டிசாஸ்டர், மேபி ஒரு பவர் கிரிட்டே அவுட் ஆயிருக்கலாம். ஸோ அதனால டேட்டா சென்டர் ரன் பண்ணுறதுக்கு தேவையான பவர் இல்லாமல் போகலாம். அதனால ஒரு அவுட்டேஜ் வர சான்ஸ் இருக்கு. மேபி எர்த்குவேக் ஆர் எனி நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து அந்த டேட்டா சென்டர் கிராஷ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு.
அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஒரே இடத்துல ஒரே பில்டிங்கா, ஒரே ஃபெசிலிட்டியா வைக்காம, மும்பைன்ற ஒரு ரீஜியன்லயே நம்ம என்ன பண்ணுவோம்னா, 3 ஜோனா பிரிச்சு வச்சுருவோம். அந்த 3 ஜோன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, வி ஆர் கோயிங் டூ ஹேவ் செப்பரேட் ஏரியாஸ். ஸோ அந்த செப்பரேட் ஏரியாஸ்ல நம்ம தனித்தனியா பில்டிங் வச்சுக்கலாம். அப்ப சப்போஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல பவர் அவுட்டேஜ் ஏதாவது இஷ்யூ வந்தாலுமே, நம்மளுக்கு ரிமைனிங் பிளேஸஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, ஜோன்ஸ் இருக்கும். அத வச்சு நம்மளோட அப்ளிகேஷன், நம்மளோட சிஸ்டம்ஸ் எல்லாம் ரன் ஆகும். அப்போ மினிமம் 3 டூ மேக்ஸிமம் ஒவ்வொரு ரீஜியனுக்குமே அந்த ரீஜன ஜோனா நம்ம என்ன பண்றாங்கன்னா, நம்ம டிவைட் பண்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரீஜன் அண்ட் ஜோன்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கிட்டோம். இது நம்ம ஹேண்ட்ஸ் ஆனா நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணும்போதும், நீங்க எங்க ஒரு விஎம் கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏதாவது ஒரு ரீஜன் தாங்க செலக்ட் பண்ண போறோம். இப்போ நான் விஎம் அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்றேன். வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வர்ச்சுவல் மெஷின்னா என்னது? ஆன் பிரெமிஸ் சர்வர்னா என்னது? கிளவுட்னா என்ன? இந்த 3 டேர்முக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பெயிண்ட்ல லெட் மீ டீச் யூ ஹவ் ஆன் பிரெமிஸ், கிளவுட் அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் விஎம்ஸ். ஸோ இப்போ இவங்க 3த்துக்கும் கோரிலேஷன் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஆன் பிரெமிஸ் சர்வர் அப்படின்ற டேர்மே என்ன மீனிங்னா, என்னோட ஆஃபீஸ்ல நான் என்ன பண்ண போறேன், நான் ஒரு பிசிக்கலா ஒரு 30-50 லேக்ஸ் போட்டு நான் ஒரு சர்வர் வாங்க போறேன். ஸோ அப்போ அந்த சர்வருக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மே ஹேவ் லைக் ஒரு 512 ஜிபி ஆஃப் ரேம் இருக்கு. அதே மாதிரியே எனக்கு ஒரு 512 இல்லைனா 1024 டிபி ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஐ ஹேவ் ரேம், ஸ்டோரேஜ், அதே மாதிரியே சர்வர் கிரேட் ப்ராசஸர். இந்த நம்ம ஒரு ஹை எண்டில் நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நார்மலாக என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதுன்றது ஒரு ஒன் ஆஃப் மை டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ். இது கொஞ்சம் ஹை எண்டான கம்ப்யூட்டர் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னோட டாஸ்க் மேனேஜர் நான் ஓப்பன் பண்ணேன்னா, யூ கேன் சி ஹியர் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது இட் வில் ஷோ ஹியர் என்னோட கம்ப்யூட்டரோட மெமரி பார்த்தீங்கன்னா 64 ஜிபி ரேம் இருக்கு. அண்ட் சிபியூமே எனக்கு ஏஎம்டியோட ரைசன் 7 ப்ராசஸர். இது ஒரு 8 கோரான ஒரு டீசென்டான ப்ராசஸர். அதே மாதிரியே கிராஃபிக்ஸ் கார்டுமே ஐ ஹேவ் 4090 சீரிஸ். ஸோ எனக்கிட்ட ஒரு ஹை எண்டான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டும், மெமரி, சிபியூ எல்லாமே இருக்கு. இது கொஞ்சம் ஓவர் கில்லான கம்ப்யூட்டர் தான். ஸோ ஓவர் கில் இன் த சென்ஸ், நார்மலாக ஒரு எக்ஸ்ட்ரீம் வீடியோ எடிட்டிங் ஆர் கேமிங் அதுக்காக we can buy this computer and it is also cost wise it's on the higher side. அப்போ அதே மாதிரியே ஒரு கம்பெனி லெவலில் நானும் ஒரு 50 லேக்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு சர்வர் வாங்குறேன். ஆனால் இந்த சர்வர் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு கம்பெனியில் மல்டிபிள் பர்சன்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போது நம்ம இந்த ஆன் பிரெமிஸ் சர்வர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விஎம் வர்ச்சுவல் மெஷினாக ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் இந்த 512 ஜிபி ரேம், இவ்வளோ ஸ்டோரேஜ், இவ்வளோ ப்ராசஸர்லாம் இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஒரு குட்டி பார்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அந்த பார்ட்டை நான் என்னன்னு சொல்கிறேன்னா, ஐம் காலிங் இட் ஆஸ் அ விஎம் அப்படின்னு நான் சொல்கிறேன். விஎம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வர்ச்சுவல் மெஷின். ஸோ அப்போ இந்த வர்ச்சுவல் மெஷின் விஐஆர்டியூஎல். ஸோ இந்த வர்ச்சுவல் மெஷின் வாட் இஸ் இட் மீன்ஸ் அப்படின்னா, ஸோ இதுதான் என்னோட டோட்டல் சர்வரோட கெப்பாசிட்டி. இதை வச்சு நான் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு சர்வர், ஒரு ஹார்ட்வேர் நான் வாங்கி வச்சிருக்கேன். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா லினக்ஸ் ஓஎஸ் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். அண்ட் இந்த வர்ச்சுவல் மெஷினுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 16 ஜிபி ரேம், ஒரு 2 டிபி ஸ்டோரேஜ், அண்ட் அதில் ஒரு சர்வரில் ஒரு ப்ராசஸரில் ஒரு குட்டி பார்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4 வர்ச்சுவல் கோர் சிபியூ நான் என்ன பண்ணுறேன் ஸ்பிட் பண்ணுறேன். அப்படின்னா நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர், ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் ஒரே ஒரு ஓஎஸ் மட்டும் ரன் ஆகாது. மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகும். மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதே மாதிரியே நான் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் கிரியேட் மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸ் இன்சைட் திஸ் பிசிக்கல் ஹார்ட்வேர். ஸோ அப்போ இதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் ஓஎஸ், அது விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம், மல்டிபிள் ஓஎஸ் நான் என்ன பண்ணுறேன் அதில் ரன் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. எவ்வளோ லிமிட்டு? இந்த 512 ஜிபி ரேமு, 1024 ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸர். அப்போ நீங்கள் ஒரு 30 லேக்ஸ் 50 லேக்ஸ் போட்டு ஒரு சர்வர் வாங்குறீங்கன்னா அந்த சர்வரோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் அதை குட்டி குட்டியாக விஎம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த விஎம்ஸ் ஒன்றுமே நம்ம என்னன்னா ஒரு ஓஎஸ், ஒரு குட்டியாக ஒரு மிஷின் மாதிரி. அந்த வர்ச்சுவல் மிஷின்குள்ளே தான் உங்களோட அப்ளிகேஷன்லாம் ரன் ஆகும். அப்போ ஆன் பிரெமிஸ் சர்வரில் நம்ம ஹைப்பர்வைசர்னு ஒரு டூல் இருக்கு. அந்த ஹைப்பர்வைசர்ன்ற டூல் நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும்னா HYPER VISOR. ஸோ ஹைப்பர்வைசர்ன்ற டூல் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா
நான் என்னோட ஆன் ப்ரெமிஸ் சர்வரை இந்த மாதிரி வர்ச்சுவல் மெஷின்ஸா கிரியேட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஹைப்பர்வைசர்ன்றது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ நான் இஃப் ஐ சர்ச் ஃபார் ஹைப்பர்வைசர், it will show me it is a software that you can use to run multiple virtual machines on a single physical machine. அப்போ நான் ஒரு சிங்கிள் ஃபிசிக்கல் மெஷின்னா என்னோட ஆஃபீஸில் நான் இப்படி ஆன் ப்ரெமிஸ் சர்வர் வச்சிருக்கேன். அதில் ஹைப்பர்வைசர்னு ஒரு டூல் யூஸ் பண்ணி மல்டிபிள் குட்டி குட்டி விஎம்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு நான் என்னோட அப்ளிகேஷன் ஒர்க் க்ளோஸ்லாம் அதில் நான் ரன் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, நான் எவ்வளோ காசு கொடுத்து என்ன கெப்பாசிட்டியில் என் சர்வர் இருக்கோ அதுதான் என்னோட லிமிட். ஆனா இப்போ ஆன் ப்ரெமிஸ்க்கு பதில் எல்லாருமே இப்போ எல்லாம் எதை நோக்கி போறாங்கன்னா, தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் கிளவுடை நோக்கி என்ன பண்றாங்க, தே ஆர் மூவிங். அப்போ ஸோ நவ் எவ்ரி ஒன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கிளவுட். அப்போ கிளவுட் நோக்கி போகும்போது நம்மளுக்கு மேஜர் கம்பெனிஸ் லைக் ஏடபிள்யூஎஸ், அமேசான் ஏடபிள்யூஎஸ்ன்னு சொல்றான், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் ஒரு ப்ராடக்ட் சொல்றான், அண்ட் கூகுள் வந்து ஜிசிபின்னு ஒரு ப்ராடக்ட். ஸோ ஏடபிள்யூஎஸ், அஸ்யூர், ஜிசிபி இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க 50 lakhs 1 crore போட்டு சர்வர் வாங்குறீங்களா, எங்க கிட்ட 10,000 கோடி, ஸோ வி ஹேவ் மல்டி-மில்லியன் டாலர்ஸ். நாங்க என்ன பண்றோம்னா, இப்படி 512 ஜிபி ரேமே அவங்களுக்கு லோ எண்ட். நாங்கள் இந்த மாதிரி லோ எண்டெல்லாம் நாங்கள் இல்லை, நாங்கள் ஒரு டேட்டா சென்டரே வச்சுருக்கோங்க. ஃபெசிலிட்டி ஃபுல்லாகவே ஒரு ரூம் ஃபுல்லாகவே நாங்கள் சர்வர்ஸ் வச்சுருக்கோம். எங்களோட ரேம் மட்டுமே பெட்டாபைட்ஸில் இருக்கும், ஸ்டோரேஜ்லாம் ஜெட்டாபைட்ஸில் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ ஸ்டோரேஜ், அவ்வளோ ரேம், நாங்கள் 10,000 கோடி போட்டு ஒரு பில்டிங் ஃபெசிலிட்டியை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் இப்படி ஒரு சர்வர் வாங்குறதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த எங்களோட கிளவுட் ஆஃபரிங்கான நம்ம ஏடபிள்யூஎஸ்ல எனக்கு EC2ன்னு ஒரு டாபிக் படிக்க போகிறோம். அந்த EC2ன்ற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ அதை பட்டன் கிளிக்கிங்கில் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு கிளவுட் ஆஃபர் பண்ணுற சொல்யூஷன். இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். காஸ்ட் எஃபெக்டிவ்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று, நான் ஆன் ப்ரெமிஸ் சர்வரில் என் ஆஃபீஸில் நான் இந்த கான்ஃபிகரேஷன் ஒரு 50 lakhs போட்டு வாங்கி வச்சிருக்கேன். திடீர்னு எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ், நிறைய கஸ்டமர் வராங்க, இதை நான் அப்கிரேட் பண்ணணும்னா மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு வருஷம் 2 வருஷம் ஓகே, 3வது வருஷம் திருப்பி கிளைண்ட்ஸ்லாம் கம்மியாயிருச்சு, ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, புது கஸ்டமர் வரல. அப்போ நான் போயிட்டு நான் என்னோட வாங்கி வச்சிருக்க சர்வரை நான் விற்க முடியாது. ஸோ ஒன்று ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இன் ஆன் ப்ரெமிஸ். ஆனால் கிளவுடில் நம்மளுக்கு இந்த விஎம்ஐ ஒரு சொல்யூஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மீனிங் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ்ல அதே விஎம் உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷனில் வேணுமோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போ அதை வேணாமோ அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அப்படி டெலீட் பண்ணுறதுனால அவன் என்ன சொல்கிறான்னா, பே ஆஸ் யூ கோ மாடல். ஸோ இந்த மாடலில் அவன் என்னன்னா, உங்களுக்கு தேவையானப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்லாதப்ப அந்த விஎம்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ தட் ஹியர் ஆஃப்டர் அதுக்கான பில்லை நீங்கள் பே பண்ண வேண்டாம். அப்போ நம்மளுக்கு காஸ்ட்ன்றது கம்மி. அண்ட் இப்போ 512 ஜிபி ரேமை தாண்டி நீங்கள் எவ்வளோ வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏடபிள்யூஎஸ் வந்து ஒரு பெரிய டேட்டா சென்டரே வச்சிருக்கிறனால நம்மளுக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்கேல் பண்ண முடியும். இன்னைக்கு எனக்கு அதிக ரேம் வேணுமா, கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதம் கழிச்சு வேணாமா, அதை எப்போ வேணால் டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சர்வர்ஸோட ஸ்கேலிங், வர்ச்சுவல் மெஷின்ஸோட ஸ்கேலிங்கும் நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் அது கூடவே நம்ம ஒரு ஆஃபீஸில் ஆன் ப்ரெமிஸ் சர்வர் வச்சுருக்கோன்னா அதுக்கு தனியாக ஒரு சர்வர் ரூம், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் அட்மின், அவருக்கு நம்ம காசு கொடுக்கணும் மாத சம்பளம். அண்ட் உங்கள் லேப்டாப், மொபைல்லாம் ஹீட் ஆகும் நீங்கள் வீடியோ எடிட்டிங் இல்லை கேமிங்லாம் பண்ணுறீங்கன்னா. அப்போ அதுக்கு ஒரு கூலிங் சொல்யூஷனும் நம்ம சர்வர் ரூமில் வைக்கணும். ஆனால் இது எல்லாமே நம்ம பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம க்ளவுடை நோக்கி போகும்போது அவங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் ஒரு வெப்சைட்டில் பட்டன் கிளிக்கிங் மூலியமாக உங்களுக்கு தேவையான விஎம் என்ன, ரேம் எவ்வளோ, சிபியூ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த விஎம்ஐ ஆன்லைனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இதுதான் நம்ம க்ளவுடு நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுற சொல்யூஷன். அண்ட் ஹியர் ஆஃப்டர் எல்லா கம்பெனிஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஆன் ப்ரெமிஸ் சர்வர் அவங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தாலுமே சரி, புது புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே க்ளவுடை நோக்கி போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் வேர் க்ளவுடுன்றது இட்ஸ் கரண்ட்லி ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் அண்ட் மோஸ்ட் டிமாண்டட் டெக்னாலஜிஸ். ஸோ இப்போ இதில் நம்ம ஏடபிள்யூஎஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏடபிள்யூஎஸ்ன்றதை நம்ம க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். நம்மளுக்கு ஒரு கரியர் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் நான் சர்டிஃபிகேஷன் நான் சூஸ் பண்ணுறேன். நம்ம இந்த ஏடபிள்யூஎஸ்ல என்ன டாபிக்ஸ் படிக்க போகிறோம், என்ன சிலபஸ் நமக்கு படிக்க போகிறோம். ஏன்னா இப்போ நான் ஏடபிள்யூஎஸ் நான் சூஸ் பண்ணேன்னா அவங்கிட்ட ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சப்போ நம்ம இந்த விஎம் கிரியேட் பண்ணுறது ஒரு ஒன் ஆஃப் த சொல்யூஷன். இந்த ஐடியா அவனுக்கு 2006 வந்துச்சு, இந்த மாதிரி நம்ம ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு.
ஆனா 2006ல இருந்து இப்ப 2024 வரைக்கும் there's a large gap. இதுல அவங்க எல்லாருமே என்னன்னா, so they are keep on improving. இப்ப Amazon கம்பெனிலலாம் there is a மாடல் என்னன்னா ஐடியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது Amazonல நடக்கிறது. நீங்க ஒரு எம்ப்ளாயி உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. நீங்க Amazonல ஒர்க் பண்றீங்கன்னா, நீங்க அத போயிட்டு உங்க பாஸ் கிட்ட சொல்லலாம். அந்த ஐடியாவுக்கு பாஸ் நோன்னு சொல்லவே கூடாது. அப்படி நோன்னு சொன்னா ஒரு 2 பேஜ் எஸ்ஸே அந்த பாஸ் எதுக்காக இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சப்மிட் பண்ணணும். ஏன்னா இந்த AWSன்றது Amazonல ஒரு எம்ப்ளாயி கிரியேட் பண்ண ஐடியா. அதுதான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 60-70% ஆஃப் த ரெவென்யூ Amazonக்கு எடுத்து கொடுக்கிறது இந்த AWSன்ற ப்ராடக்ட் தான். ஸோ அப்போ அவன் இந்த 2006 to 2024 நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ கேமிங்காகவும் சில சர்வீசஸ் இருக்கு, குவாண்டம் டெக்னாலஜிஸ், ரொபாட்டிக், சேட்டலைட்டு, இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே நம்மளுக்கு AWSல ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம படிப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டா நோ. அப்போ அதுக்காக அவன் என்ன பண்ணிடுறான்னா AWS சர்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனல், அசோசியேட், ப்ரொஃபஷனல் அண்ட் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதில் ஃபவுண்டேஷன்ன்றது என்னன்னா ஃப்ரெஷர்ஸ், உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எக்ஸாமும் ஈஸி தான். கிளவுட் ப்ராக்டிஷனர்ன்ற ஒரு ஃபவுண்டேஷனல் சர்டிஃபிகேட். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அசோசியேட் லெவல். நீங்கள் சப்போஸ் நம்ம AWS படிச்சுட்டு எனக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சூஸ் பண்ணுறீங்கன்னா அசோசியேட் லெவல் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேட்ன்றது தாங்க உங்களோட முதல் படி. அப்போ இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்டுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் வரப்போதோ அதுதான் இந்த யூடியூப் சீரீஸில் நான் உங்களுக்கு சிலபஸாக எடுக்க போகிறேன். இப்போ நான் அட்வான்ஸ் டேர்ம்ஸ் AWSல EC2, S3, IIM, VPCன்னு இப்படி பேசினேன்னா உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் எல்லாமே நியூவாக தான் இருக்கு. அப்போ முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒன் ஆஃப் த சர்வீசஸ் இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சிலபஸில் என்ன வருதுன்னா AWS is offering EC2. So, AWS stands for Amazon Web Services and EC2 stands for Elastic Computing Cloud. So, Amazon Web Servicesல நம்ம Elastic Computing Cloud அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் டுடேஸ் கான்செப்ட் அண்ட் டுடேஸ் டாபிக் ஆஃப் த டே. இப்போ அந்த ஒரு AWSல EC2ல எப்படி ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றதுன்றது தான் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு AWSல ஒரு அக்கௌண்ட் வேணும். இந்த அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் போயிட்டு இந்த VM கிரியேட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். அப்போ எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறதுன்றது தான் we are going to look into it right now. ஸோ அக்கௌண்ட் கிரியேஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஃப்ரீ இன் த சென்ஸ் there is a catch, மீனிங் நீங்கள் எந்த விதமான பில் பே பண்ணணும் இல்லை AWS யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும் இல்லை. ஸோ தே ஹேவ் அ ஃப்ரீ டயர் மாடல். ஸோ ஃப்ரீ டயர் மாடல் இன் த சென்ஸ் நம்ம 1 இயருக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லிமிட்டை நம்ம கிராஸ் பண்ணுறோன்னா தே வில் பி சார்ஜிங் அஸ் ஃபார் இட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ கோ அண்ட் சர்ச் ஃபார் AWSல நம்ம வில் சர்ச் ஃபார் AWS லாகின் பேஜ். ஸோ அப்போ நம்ம AWS கன்சோல் லாகின் நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வருதுன்னா, ஸோ AWS மேனேஜ் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு தே ஆர் கிவிங் அஸ் அ பேஜ். ஸோ இந்த பேஜில் மேலே ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னா சைன்இன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா யூ ஆர் சப்போஸ் டு கிரியேட் அ நியூ அக்கௌண்ட். ஸோ லெட் மீ கிரியேட் அ நியூ அக்கௌண்ட். அண்ட் நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர் ஆஸ் வெல் ஆஸ் ஒரு கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு வேணுங்க. ஸோ அப்போ இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் இப்போ சம்டைம்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மந்த் எண்டில் தே வில் சார்ஜ் யூ த அமௌண்ட். ஆனால் AWS ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சார்ஜ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நீங்கள் போயிட்டு பில் வந்ததுக்கு நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் தே வில் சார்ஜ் யூ. நீங்கள் பில் பே பண்ணாமல் விட்டீங்கனாலுமே தே வில் ஒன்லி சென்ட் யூ நோட்டிஃபிகேஷன்ஸ். பட் ஆனால் தே ஒன்ட் பி டூயிங் எனி லீகல் ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி டு மை நாலேஜ் தே ஹேவ் நாட் டேக்கன். அண்ட் நம்மளும் அப்படி ஒரு லட்சக்கணக்கில் பில்லுலாம் நம்ம ரெடி பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ மேபி ஒரு 20 rupees 100 rupees அந்த மாதிரி வேணால் பில் வரலாம். அதுவும் எப்போ வரும்ன்றத நான் அந்த பர்டிகுலர் டாபிக் நான் டீச் பண்ணும்போது இந்த அப்கமிங் வீடியோஸ் ஐ வில் டெல் யூ, இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரைட் நவ் நம்ம கம்ப்ளீட்டாக ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஃப்ரீயாகவே நம்ம லேர்ன் பண்ணுறது தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைன் அப் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூ நீட் அ இமெயில் அட்ரஸ் அண்ட் அக்கௌண்ட் நேம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது டேப்ல லெட் மீ சர்ச் ஃபார் டெம்ப் மெயில் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா என்னன்னா டெம்பரரியாக ஒரு இமெயில் நான் ரெடி பண்ணுறேன்.
ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு AWS அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அக்கௌண்ட் இருக்கிறனால ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அ நியூ அக்கௌண்ட் வித் அ நியூ கிரெடிட் கார்டு. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அ நியூ கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு சின்ஸ் என்னோட அக்கௌண்ட்ஸை வச்சு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டனால. ஸோ இப்போ நான் டெம்பரரி மெயிலில் உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் ஒர்க் ஆகுன்றதை நான் சொல்ல போகிறேன். ஸோ அப்போ ஒரு டெம்பரரியாக ஒரு மெயில் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டெம்பரரி மெயிலில் லெட் மீ புட் இட் மை மெயில் ஐடி அண்ட் என்னோட அக்கௌண்ட் நேம் என்னன்னா மித்ரன் வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ புட் அ ரேண்டம் நேம் அண்ட் ஓகே. ஸோ மித்ரன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ வெரிஃபைட் மெயில் அட்ரஸ் என்னன்னா இந்த மெயிலுக்கு நாங்கள் ஒரு வி ஹவ் சென்ட் அ மெயில்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே பார்க்கலாம் டெம்பரரி மெயிலோட இன்பாக்ஸில் ஐ ஹவ் ரிசீவ் திஸ் மெசேஜ். ஸோ இப்போ இதில் என்னோட வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துட்டாங்க. லெட் மீ புட் தட் வெரிஃபிகேஷன் கோட் அண்ட் எனக்கு ஸ்டெப் நம்பர் 1 இஸ் கம்ப்ளீட். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ண போகிறோம். லெட் மீ கிவ் அ credential. ஓகே, ஸோ நான் ஒரு credential கொடுத்துட்டு லெட் மீ மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டெப். ஸோ நவ் இங்கே நம்மளுக்கு என்ன கேட்கும்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும். நீங்கள் எதுக்காக இந்த AWS யூஸ் பண்ணுறீங்க, நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன் அண்ட் உங்களோட ஃபுல் நேம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மித்ரன். என்னோட கண்ட்ரி கோடுன்றது இந்தியான்றனால இந்தியாவை சூஸ் பண்ணிக்கிட்டு லெட் மீ கிவ் மை நம்பர். ஸோ 10 digits and I belong to India. And address line அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை and மெயின் ரோட் அண்ட் சென்னை. அண்ட் நம்ம ஸ்டேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், வில் புட் தமிழ்நாடு அண்ட் போஸ்டல் கோடில் 6 lakh. ஸோ அப்போ நான் ரேண்டமாக என்ன பண்ணிக்கிறேன், ஐ எம் ஃபில்லிங் சம் டீடைல்ஸ் அண்ட் நம்ம ஐ ஹாவ் அக்ரீடுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே தான் வி ஆர் கோயிங் டு கிவ் அவர் டீடைல்ஸ். ஸோ இப்போ AWS அக்செப்ட்ஸ் விசா அண்ட் ரூபே மாஸ்டர் கார்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஐம் நாட் ஷூர் திஸ் இஸ் மாஸ்டர் பட் நம்ம உங்கள் கார்டில் பார்த்தீங்கனாலே இந்த சிம்பிள் இருக்குங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது AWS அக்செப்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மேஜர் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ். நீங்கள் உங்களோட கார்டு பேமெண்ட் பண்ணும்போதுமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும். அண்ட் இது இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, மேபி அதுவும் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி உங்கள் கார்டில் இந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்னு எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் சார்ஜ் யூ. ஸோ வி வில் நாட் சார்ஜ் யூ ஃபார் யூசேஜ் பிலோ AWS ஃப்ரீ டயர் லிமிட்ஸ். ஆனால் வி வில் டெம்பரரிலி ஹோல்ட் அப் டு $1 or equivalent amount in local currency which will be நமக்கு $1 இல்லை கம்மியாக தான் வரும். ஐ கெஸ் 2 or 3 rupees அந்த லிமிட்டில் தான் இருக்கும். அவங்க ஸ்மால் அமௌண்ட்டை பிடிச்சிக்குவாங்க. அதையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ஃபியூ டேஸில் உங்களுக்கு ரிட்டர்னும் கொடுத்துருவாங்க ஃபார் வெரிஃபையிங் அவர் ஐடென்டிட்டி. ஏன்னா யார் வேணாலும் ஃபேக்காக பல AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு அதை வச்சு தான் தே வில் பி வெரிஃபையிங் யுவர் ஐடென்டிட்டி. இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் நீங்கள் உங்களோட கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அண்ட் பேன் நம்பர் இருக்குன்னா யூ கேன் கிவ் யுவர் பேன் நம்பர் ஆர் யூ கேன் ஸ்கிப் நோ அண்ட் வெரிஃபை அண்ட் கண்டினியூ. ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப் வரைக்கும் ஐ கேன் கம். ஆனால் இதுக்கு மேலே சின்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் அ கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஐ கேனாட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். பட் ஆஃப்டர் திஸ் தேர்ட் ஸ்டெப் ஃபேன்சியாக எதுவுமே கிடையாதுங்க. ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன கேட்பாங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க மேண்டேட்டரியாக. ஒரு OTP உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துடும். இது நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனேயே அந்த OTP வந்து நம்ம ஃபோர்த் ஸ்டெப் உங்கள் ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஃபிஃப்த் ஸ்டெப்பில் நீங்கள் AWSல ஏதாவது சப்போர்ட் வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ AWS சப்போர்ட்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் AWS BUSI பிஸ்னஸ் பேசிக் பிளான் அந்த இமேஜஸ் நம்ம போனோம்னா ஸோ வி வில் பி ஹேவிங் அ பேஜ். ஐ கெஸ் கிளியராக இருக்கா இல்லை. ஸோ நீங்கள் லாகின் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான்னா பேசிக் டெவலப்பர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் கிவ் யூ சம் ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி லெவலில் ஒரு AWS அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா AWS வந்து அஃபிஷியல் சப்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது வேணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம். ஃபிஃப்த் ஸ்டெப்பில் நான் ஃப்ரீயாகவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் பர்சனலாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு டு யூ கிரியேட் யுவர் AWS அக்கௌண்ட். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்ச உடனேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா ஸோ யூ ஷுட் பி கெட்டிங் யோர் ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டு லாகின் டு யுவர் அக்கௌண்ட். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் AWS ரிசோர்ஸஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு
இப்போ லெட்ஸ் அஸ்யூம் நீங்க இந்த சக்ஸஸ்ஃபுல்லா இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம அந்த அக்கௌண்ட்ல சைன் இன் பண்ண போறோம். ஸோ சைன் இன் பண்ணி நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஆக EC2னா என்ன அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தான் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் சைன் இன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக டைரக்ட்லி ஜம்ப்ட் இன். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏன்னா என்னோட மெஷின்றனால ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துருச்சு. எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி லெட் மீ கோ டு தட் பேஜ். ஸோ லெட் மீ கிளிக் சைன் இன். லெட் இஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்தோடனே IAM யூசர் இல்லை, சைன் இன் யூசிங் ரூட் யூசர். என்னோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் அது IAM யூசர் அந்த மாதிரிலாம் காமிக்குது. பட் நார்மலி நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தாங்க டிஸ்பிளே ஆகும். ரூட் யூசரா இல்லை IAM யூசரா அப்படின்னு. ரூட் யூசர்ன்றது அக்கௌண்ட் ஓனர். IAMன்றது நம்ம ஒரு செப்பரேட் டாபிக் நம்ம படிப்போம். அது எதுக்குன்னா யூசர் வித்தின் அன் அக்கௌண்ட் தட் பர்ஃபார்ம்ஸ் டெய்லி டாஸ்க். உங்கள் டீம் மெம்பர் மாதிரி. நீங்கள் ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, அதில் உங்கள் டீம் மெம்பருக்கு ஒரு IAM யூசர் தான் கொடுப்பீங்க. ஸோ அப்போ I'll say it as root user and ஒரு இமெயில் ஐடி நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட இமெயில் ஐடி which is learnwithmithran@gmail.com என்னோட இமெயில் ஐடி நான் கொடுத்து நெக்ஸ்ட் என்னோட பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ let me put in my password கொடுத்துட்டு if I give sign in, எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆகும்னா எனக்கு சைன் இன் ஆகி உள்ளே வந்துருச்சு. அண்ட் நீங்கள் இங்கே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னாலும் இங்கே மும்பை அப்படின்னு ஒன்று காமிக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரீஜியன்ஸே வருது. நம்ம AWSல நம்ம ப்ரீவியஸாக நம்ம ப்ராடக்ட்ஸ் ஒரு வெப்பேஜில் ஒரு ஜியோகிராஃபிக்கல் டயக்ராமில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ரீஜியன்ஸ் டேட்டா சென்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ ரீஜியன்ஸ் உங்களுக்கு ஆக்சஸ் கிடச்சிரும். ஆனாலும் சில ரீஜன் லைக் ஹைதராபாத் எல்லாமே there are 12 regions that are not enabled for this account. அது நீங்கள் வேணும்னாலும் எனேபிளும் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம இந்த எல்லா ரீஜனும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு மும்பை ரீஜன், சப்போஸ் யூஆர் ஃப்ரம் வாட்சிங் ஃப்ரம் இந்தியானா யுவர் நியரஸ்ட் சர்வர் மும்பை. இப்போ சிங்கப்பூரில் வேறு ஏதாவது நீங்கள் இங்கேருந்து இதை லேர்ன் பண்ணுறீங்கனாலும் உங்களோட நியரஸ்ட் சர்வர் எடுத்துக்கோங்க, சாரி ரீஜன் எடுத்துக்கோங்க ஃபார் லேட்டன்சி. ஏன்னா நான் சென்னையிலேருந்து மும்பை கனெக்ட் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். அப்போது இன்டர்நெட் வழியாக நான் போகிறனால நியரஸ்ட் சர்வர் வில் ஹாவ் ஃபாஸ்டர் ரெஸ்பான்சஸ். அதனால நான் நியரஸ்ட் ரீஜன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ திஸ் இஸ் மை கன்சோல். நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு AWSல யூ வில் பி கெட்டிங் திஸ் கன்சோல் பேஜ். அன்றைக்கி இப்போதைக்கு எனக்கு என்ன வந்திருக்குன்னா, நம்மளுக்கு இவ்வளோ பில்லு வந்திருக்கு, $6 நான் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு பில் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. உங்களுக்கு இங்கே $0 எந்த விதமான பில்லும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ நவ் நம்ம இப்போ நம்மளோட முதல் டாபிக் விச் இஸ் EC2 அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஸோ EC2ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே மேலே சர்ச்சில் EC2ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் சர்வர்ஸ் இன் கிளவுட் அப்படின்ற ஃபீச்சர் வரும். அதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. And now if I go to instances and already நான் சில இன்ஸ்டன்சஸ்லாம் இருக்கு. Let me terminate all of them. Just a second. So there were some servers which is already running. So I had to go and terminate all of them. So they were for a separate topic. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு நீங்கள் EC2 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் த ஹோம் பேஜ். அண்ட் இந்த ஹோம் பேஜில் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூ வில் நாட் ஹேவ் எனி இன்ஸ்டன்சஸ், 0ன்னு சொல்லிட்டு காமிக்கும். எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறனால அதை நான் போய் டெர்மினேட் பண்ணி delete பண்ணிட்டேன். ஸோ அப்போ நவ் வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ நியூ இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஒன்று லைனக்ஸ்க்காக, இன்னொன்று விண்டோஸ்க்காக. நம்ம 2 வர்ச்சுவல் மெஷின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளவுடில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோங்க யூஸிங் EC2ன்ற சர்வீஸ் மூலியமாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். நமக்கு என்னன்னா ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம கிட்ட கேட்குது, என்னென்ன இன்புட்லாம் வாங்கிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கலாம். ஆனால் அது ஒவ்வொரு டாப்பிக்கும் வாட் இஸ் வாட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட கன்சோல் பேஜில் டாப் ரைட்டில் லான்ச் இன்ஸ்டன்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ லெட் மீ கோ அண்ட் செலக்ட் லான்ச் இன்ஸ்டன்சஸ். நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணேன்னா இதுதான் எனக்கு நான் லேண்ட் ஆகிற பேஜ். இங்கே பெருசாக நம்மளுக்கு இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் கிளம்ஸியாக நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட காமிக்கும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணுவோம், வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் ஆர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துக்குவோம் நேம் அண்ட் டேக். நேம் அண்ட் டேக்ன்ற சென்ஸ் உங்களோட வர்ச்சுவல் மெஷின் நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்க. நமக்கு ஒவ்வொரு கம்பெனியில் ஒரு நேமிங் கன்வென்ஷன் இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியில் ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் வர்ச்சுவல் மெஷின்ஸ் நம்மளை கிரியேட் பண்ணுறோன்னா அப்போ நம்ம அவங்க இவ்வளோ மெஷின்ஸ் நம்ம லான்ச் பண்ணும்போது எந்த மெஷின் யார் கிரியேட் பண்ணாங்க,
இது யாரோட டீமுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நேமிங் கன்வென்ஷன் இருக்கும். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா, நம்ம கிரியேட் பண்ண போறது ஃபர்ஸ்ட் ஒரு விண்டோஸ் பேஸ்ட் மெஷின். அப்போ நான் விண்டோஸ் EC2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நீங்க என்ன நேமிங் கன்வென்ஷன் நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். இது உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான். அதான் ஸ்டெப் நம்பர் 1, ஒரு நேம் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ ஒரு EC2 மெஷின் லான்ச் பண்றதுக்கு நம்ம ஒரு நேம் ஆர் டேக் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொடுக்க போறோம். ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா AMI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Amazon மெஷின் இமேஜ். அப்போ Amazon மெஷின் இமேஜ் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் டூ? ஸோ Amazon மெஷின் இமேஜ்ன்றது என்னன்னா இட்ஸ் அ டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். ஸோ AMI இஸ் அ டெம்ப்ளேட் தட் கண்டெய்ன்ஸ் சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் லைக் உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் அதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு AMI டெம்ப்ளேட்ல இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா லைக் குவிக் ஸ்டார்ட்ல நம்மளுக்கு இங்க நிறைய டிஃபால்ட்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட நேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ இதுல நம்மளுக்கு விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. இப்போ நான் லான்ச் பண்ண போறது ஒரு விண்டோஸ் மெஷின்ன்றனால நான் இங்க விண்டோஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ முதல் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போறோம்னா AMI அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னா என்னன்னா என்ன OS லான்ச் ஆகணுன்றதுக்கான AMIன்றது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. அப்போ அந்த சில OSக்குள்ளேயே எக்ஸ்ட்ராவா சில பில்ட்னாவும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே டிஃபால்ட்டாக என்ன சொல்கிறேன்னா இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. இதை தாண்டி ப்ரௌஸ் மோர் AMI அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மொத்தமாக நம்மளுக்கு 47 காமன்லி யூஸ்ட் AMIஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லிஸ்ட்டே காமிக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதில் சிலதுக்கெல்லாம் மட்டும்தான் இங்கே ஒரு டேக் இருக்கும். என்ன பாருங்களேன், ஃப்ரீ டயர் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் இந்த வெர்ஷன் ஆஃப் AMI சூஸ் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஃப்ரீ டயர் கேட்டகரியில வருங்க. வாட் இஸ் ஃப்ரீ டயர்னா AWS என்ன பண்றான்னா பர் மந்த், ஸோ எவ்ரி மந்த் நீங்க 750 ஹவர்ஸுக்கு, ஸோ 750 ஹவர்ஸுக்கு ஒரு EC2 மெஷின் ஃப்ரீ டயர் ரேஞ்சில் நீங்க லான்ச் பண்ணி ரன் பண்ண முடியும். எவ்ரி மந்த் 750 ஹவர்ஸ், எவ்ரி மந்த் முடிஞ்சோன்னா 750 ஹவர்ஸ் ரீசெட் ஆயிரும். அப்போ ஸோ எவ்ரி மந்த் 750 ஹவர்ஸுக்கு நீங்கள் EC2 ஃப்ரீ டயர்ல யூஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போதும் இங்கே ஃப்ரீ டயர் எலிஜிபிள்ன்ற டேக்ஸாக பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம விண்டோஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால இந்த AMIயில் நான் விண்டோஸ் பேஸ்ட் AMI எதெல்லாம் ஃப்ரீ டயர் இருக்கோ இங்கே பார்த்தீங்கனாலே விண்டோஸ் சர்வர் 22 பேஸு, விண்டோஸ் சர்வர் கோர் 22, சர்வர் 2019 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. 2016 இருக்குது, 19 இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஃப்ரீ டயர் என்ன இருக்கோ அந்த 22வே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுதான் செலக்ட். அப்போ என்னோட ஸ்டெப் நம்பர் 2 நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஐம் சூசிங் AMI which is an Amazon machine image which is a free tier eligible Windows server edition நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே குவிக் ஸ்டார்ட்னாலே இங்கே நம்மளுக்கு அந்த விண்டோஸ் அதுதான் செலக்ட் ஆயிருக்கும். நான் இங்கே ப்ரௌஸில் போய் செலக்ட் பண்ணனால AMI ஃப்ரம் கேட்டகலாக்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நம்மளே கூட நம்மளோட ஓன் AMIs நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அது நம்ம ஃபியூச்சர் டாபிக்ஸாக நம்ம EC2 அட்வான்ஸ்டுன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு டாபிக் வைக்கிறேன். அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லினக்ஸ் கமாண்ட்ஸ் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் நம்ம பேசிக்காக ஒரு EC2னா என்னன்ற சர்வீஸ் நம்ம கற்றுக்கிறனால இதில் விண்டோஸ் ஃப்ரீ டயர் எடிஷனே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இதான் என்னோட AMI. அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே புதுசாக இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது. அப்போ இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்றது வாட் இஸ் அ மீனிங் அப்படின்னா, ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்றது நம்ம இங்கே பெயிண்ட் டயக்ராம்லேயே நான் உங்களுக்கு என்ன காமிச்சிருப்பேன்னா, ஒரு வேர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ GB RAM வேணும், எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும், எத்தனை CPU வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் நான் சொல்லியிருப்பேன். அதுதான் இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ மோஸ்ட் காமனாக நம்மளோட இன்ஸ்டன்ஸ் டைப்ன்றது என்னென்ன இருக்குன்னா, இங்கே T2 மைக்ரோ விச் இஸ் ஃப்ரீ டயர் எலிஜிபிள். எவ்வளோன்னு பாருங்களேன், ஒரே ஒரு வேர்ச்சுவல் CPU, ஒரே ஒரு GB RAM தான். இப்போ நான் இங்கே கம்பேர் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணாலே எனக்கு இங்கே நிறைய இன்ஸ்டன்சஸ் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு மொத்தமாக 538 இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலுமே T2 மைக்ரோன்றது தான் ஃப்ரீ டயர் எலிஜிபிள். அது இன்டெல் i3 ப்ராசஸர் ஃபேமிலியில் வருது. அண்ட் அது என்னன்னா நெட்வொர்க்கோட பர்ஃபார்மன்ஸு லோ டு மாடரேட் அண்ட் 1 GB RAM, ஒரு வேர்ச்சுவல் CPU. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை கேன்சல் கொடுத்துட்டு நான் செப்பரேட்டாக ஒரு பேஜில் நான் என்ன பண்ண போறேன்னா ஐம் கோயிங் டு சர்ச் ஃபார் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் இன் AWS அப்படின்னு நான் சர்ச் பண்ண போறேன். நான் சர்ச் பண்ணேன்னா கம்ப்யூட் Amazon EC2 இன்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லிட்டு வருது. இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இங்கே
இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. என்னன்னா, உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்லாம் AWSல அவைலபிளாக இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்ன்றது நத்திங் பட் நீங்க கொஞ்சம் மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதுலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, எவ்ரி இயர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா இனோவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ப்ராசஸர் ரிலீஸ் ஆயிருக்குன்னா, அடுத்த ஒரு 1 இயர் கழிச்சு அதே ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணி, எப்படி ஒரு மொபைல் ஃபோன் இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு அப்கிரேட் ஆகுது. அதே மாரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் இன்வென்டிங் நியூ ப்ராசஸர்ஸ். அப்ப ஜெனரல் பர்ப்பஸ் அப்படின்றத டெர்ம் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்மளுக்கு CPU அண்ட் மெமரி 2மே நம்மளுக்கு ரேஷியோ சேமா இருக்கும். அப்ப நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜெனரல் பர்ப்பஸ் கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் IZTD ஆர் SED IZTD தான். கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட், மெமரி ஆப்டிமைஸ்ட் அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட் அண்ட் ஆக்சலரேட்டட் கம்ப்யூட்டிங். ஸோ அப்போ நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஸ் புட் இட் ஓவர் ஹியர். அண்ட் ஆக்சலரேட்டட் கம்ப்யூட்டிங். ஓகே, டன். அப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் நம்ம சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஹார்ட்வேர் இன் த சென்ஸ் நம்ம கிளவுட் சர்வர் நம்ம யூஸ் பண்றோம். பிசிக்கல் சர்வர் ஆன்பிரமிஸா இருக்குன்னா நீங்க என்ன ஹார்ட்வேர் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா கிளவுடு தான் 10,000 கோடி போட்டு டேட்டா சென்டர் வச்சிருக்கானே, அப்போ அவன் என்ன டைப் ஆஃப் ஹார்ட்வேர் வச்சிருக்கான்றது தான் இங்க நம்ம சூஸ் பண்ண முடியும். இது ரீஜனுக்கு ரீஜன் மாறவும் படும். ஏன்னா டேட்டா சென்டர் எப்போ கட்டியிருக்காங்கன்றத வச்சு இன்ஸ்டன்ஸ் டைப்ஸும் சேஞ்ச் ஆகும். லேட்டஸ்ட் டேட்டா சென்டர் வில் ஹாவ் லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் அண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வி ஆர் சூசிங் அன் இன்ஸ்டன்ஸ் டைப். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கனாலே இங்கே நிறைய இருக்கு. M7, அப்புறம் T சீரீஸு, T4, T3, T2 அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே அவங்களே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, T2 ஆர் இன்ஸ்டன்சஸ். இது என்னன்னா நம்மளுக்கு அந்த பற்றின டீட்டெயில்ஸ். இது இன்டெல் ஜியான் ஸ்கேலபிள் ப்ராசஸர்ஸு. இதில் உங்களுக்கு CPU எவ்வளோ, மெமரி எவ்வளோ, ஸ்டோரேஜ் எவ்வளோ, நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ. அதே மாதிரி M அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி இன்டெல் ஜியான் அண்ட் இதோட கான்ஃபிகரேஷன் என்ன. இப்போ M5 மெட்டல் அப்படின்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா CPU மட்டுமே 96, மெமரி 384 GB மெமரி, பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா 19,000 Mbps per second. அதே சாரி வால்யூம் பேண்ட்வித் அண்ட் நெட்வொர்க் பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா 25 GB per second. அப்போ இந்த மாதிரி ஹை எண்ட் கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கு. அண்ட் சப்போ நம்ம என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் வேணுமோ, நம்மளோட என்ன கான்ஃபிகரேஷன் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இட் ரிலேட்ஸ் டு யுவர் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர், எங்கே உங்களோட VM லான்ச் ஆக போடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும். சப்போ ஜென்ரல் பர்பஸ்ன்றது இந்த டேர்ம் என்னன்னா, அந்த டேர்மே உங்களோட CPUக்கும் மெமரியோட ரேஷியோக்கும் 1:1 இருக்கும். ஸோ 1:1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். அப்படின்னா CPU இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மெமரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே ஒரே ரேஷியோவில் இட் வில் பி இன்க்ரீஸ்ட். கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் அந்த டேர்மே நம்மளுக்கு என்னன்னா, கம்ப்யூட்டுக்கு கொஞ்சம் ரேஷியோ அதிகம். ஸோ அப்படின்னா இப்போ நான் கம்ப்யூட் ஆப்டிமைஸ் நான் சூஸ் பண்ணுறேன்னா நீங்களே பார்க்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் C5, C4 அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு உங்களோட ப்ராசஸருக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் மதிப்பு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. சப்போ நார்மலாக நம்ம ப்ராசஸர் வந்து கொஞ்சம் 4 வர்ச்சுவல் CPU ப்ராசஸருக்கே 16 GB இருக்கும். ஆனால் இங்கே அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வில் பி கிவன் டு அ ப்ராப்பர் ப்ராசஸர். எதுக்குன்னா நீங்கள் சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷன் இந்த கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, அதுக்கு அதிகப்படியாக ப்ராசஸர் தான் வேணும், ரேம்லாம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்ற போது கம்ப்யூட் ஆப்டிமைஸ் நீங்கள் போகலாம். மெமரி ஆப்டிமைஸ்டுன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, மெமரி 8 GB CPUக்கே 64 GB வரைக்கும் மெமரி தரும். அப்போ தே ஆர் பிரைமர்லி ஃபோக்கஸ்டு ஃபார் memory optimized instances deliver fast performance workload to process large data sets in the memory. Compute optimized is for computing. ஸோ நம்மளுக்கு பேட்ச் ஒர்க் லோட்ஸு, மீடியா டிரான்ஸ்கோடிங், ஹை பர்ஃபார்மன்ஸ் வெப் சர்வர்ஸ், இது எல்லாத்துக்குமே நமக்கு என்னன்னா கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு. அப்போ மெமரி ஆப்டிமைஸில் நம்மளோட கான்ஃபிகரேஷன் என்னன்னா, உங்களோட CPU அண்ட் மெமரி ரேஷியோவில் உங்களோட மெமரிக்கு தான் அதிகப்படியான மதிப்பு கொடுக்கப்படும் கம்பேரிங் டு யுவர் CPU. அப்போ கம்மியான CPU இருந்தாலும் பரவாயில்ல, ரேம் மட்டும் எனக்கு அதிகமாக வேணுன்ற போது யூ கேன் சூஸ் மெமரி ஆப்டிமைஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ். அண்ட் ஃபைனலாக ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டுன்றது என்னன்னா, சப்போஸ் நான் ஏதாவது டேட்டா பேஸ் வச்சுருக்கேன், எனக்கு இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் IOPS எனக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா, என்னோட டேட்டா பேஸ் நான் வச்சுருக்கேன், நிறைய பேர் என்னோட டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ண போகிறாங்க, அப்போது ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட். ஸ்டோரேஜ் என்னன்னா
நீங்க உங்களோட மொபைல் வாங்கும்போது 64 ஜிபி ஸ்டோரேஜ், 128 ஜிபி ஸ்டோரேஜ்லாம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் ஸ்டோரேஜ்லயே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குங்க. இப்ப நீங்க ஒரு யூஎஸ்பி வாங்குறீங்கனாலே, காஸ்ட்லியா வாங்குனா சீக்கிரமா ரீட் அண்ட் ரைட்லாம் நெறைய ஃபாஸ்ட்டா நடக்கும். சீப்பா ஒரு ரூ. 500 ஒரு ₹800 வாங்குனீங்கன்னா, ரீட் அண்ட் ரைட் ஒரு பெரிய மூவிய காப்பி பண்ணும்போது ஸ்லோவா காப்பி ஆகும். அப்போ திஸ் வி வில் கால் இட் அஸ் ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட். ஸோ மீனிங் எனக்கு பிரியாரிட்டி ஸ்டோரேஜுக்கு தான் அதிகமா குடு. ஏன்னா நான் இந்த கிரியேட் பண்ற வர்ச்சுவல் மெஷின் அதுல ஒரு டேட்டாபேஸ தான் நான் என்ன பண்ண போறேன்னா, மெயினா ரன் பண்ண போறேன். அப்போ வில் சூஸ் ஃபார் ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ். ஆக்சலரேட்டட் கம்ப்யூட்டிங் என்னன்னா, யூ வில் ஹேவ் அ கிராபிக்ஸ் கார்டு. ஒரு ஜிபியு உள்ள இருக்கும். So you'll have GPU based instances. GPU என்னன்னா when you are playing a video game or when you are training a machine learning model. இப்போ ஏஐலாம் வருது பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் மெஷின் லேர்னிங்லாம் சூஸ் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு சிபியு மெமரி பத்தாது உங்க கம்ப்யூட்டர்ல. ஜிபியு கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லிட்டு அதுவும் வேணும். அப்போ நார்மலா நீங்க ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்லாம் சூஸ் பண்ணும்போது எந்த விதமான கிராஃபிக்ஸ் கார்டுமே இருக்காது. ஆனா நீங்க கேமிங் லேப்டாப் இல்ல மொபைல் ஃபோன்லாம் வச்சிருக்கீங்கன்னா அது உள்ள கிராஃபிக்ஸ் யூனிட் இருக்கும். அதே மாதிரியே எனக்கு கிராஃபிக்ஸ் கார்டோட ஒரு விஎம் வேணும்னா அப்ப நான் அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை தாண்டியே நம்ம ஹெச்பிசி ஆப்டிமைஸ்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ தே ஆர் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், ஹை பர்ஃபார்மன்ஸ் ஒர்க் லோட்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உள்ள வராங்க, எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்கன்ற டாக்குமெண்டேஷன் தான் இது. அப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன கம்பெனில போய் பிளேஸ் ஆகுறீங்களோ அந்த கம்பெனில என்னென்ன ப்ராஜெக்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்ஸ்டன்ஸ் டைப்பை சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு வில் பி சூசிங் இட். இப்போ நம்ம சூஸ் பண்றது என்னன்னா, ஜென்ரல் பர்பஸ்ல T2 அப்படின்றதுல T2 மைக்ரோ அப்படின்றது தான் நம்ம சூஸ் பண்ற இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to choose this and இங்கே அதுவே ஆட்டோமேட்டிக்கா சூஸ் ஆகியே இருக்கும். ஸோ அப்போ T2 மைக்ரோ ஃப்ரீ டயர் எலிஜிபிள், இதுதான் உங்களுக்கு ஃப்ரீ, ரொம்ப கம்மியானது தான், 1 CPU and 1 GB. இதை கிளிக் பண்ணி இப்போ இதோட கம்மியா 0.5 GB இருந்தாலே போதும் மெமரி, 512 MB மெமரி இருந்தாலே போதும்ன்றதும் அதுவும் காஸ்ட் தான். இதை தாண்டி மேலே நீங்க எக்ஸ்ட்ராவா போறீங்கன்னா அதுவும் காஸ்ட் தான். அப்ப இங்க எனக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருக்கு பாத்தீங்களா, T2 மைக்ரோ, இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரீயா நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வச்சு லான்ச் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு எந்த விதமான பில்லும் வராது. இது கீழே போனாலும் இது மேலே போனாலுமே உங்களுக்கு பில்லு தான். அப்போ நான் ஃப்ரீ டயர் எலிஜிபிள்ல T2 மைக்ரோன்ற இன்ஸ்டன்ஸ் டைப்பை அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி தான் இருக்கும். அதை அப்படியே நான் விட்டுக்கிறேன். இப்போ 4வது ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப். இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் அ கீ பேர்னா, நான் சென்னையில் இருந்துட்டு மும்பையில் இருக்கிற விஎம்ஐ நான் என்ன பண்ண போறேன்னா இன்டர்நெட் வழியாக ஆக்சஸ் பண்ண போறேன். இன்டர்நெட் வழியாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அதை சேஃப் அண்ட் செக்யூராக ஆக்சஸ் பண்ணணும். ஏன்னா என்னை தவிர வேறு யாருமே இந்த விஎம்ஐ ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதை எப்படி செக்யூராக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா AWS ஒரு லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மூலியமாக. ஸோ ஒரு லாக் ஒரு கீ, ஸோ அப்போ ஒரு மெக்கானிசமில் அவங்க நம்மளுக்கு ஒரு கீ கொடுத்துருவாங்க. அந்த கீ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பயன்படுத்தி இந்த மெஷின்குள்ள நம்ம சேஃபாக லாகின் பண்ண போகிறோம். அப்போ அந்த கீன்றது என்னது, ஸோ வாட் இஸ் இட் அப்படின்றது தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஒரு கீயை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த கீயை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் லுக் இன்டு வாட் இஸ் தட் கீ இஸ். ஸோ நம்மளோட 4th ஸ்டெப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹாவ் அ கீ பேர் லாகின் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ கேன் யூஸ் அ கீ பேர் டு செக்யூரி லாகின் டு யுவர் இன்ஸ்டன்ஸ் ஸோ தட் நம்ம செக்யூராக இந்த மெஷின்குள்ள சென்னையில் இருந்துட்டு நான் மும்பையில் லாகின் பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீ பேர் இங்கே ரெக்வயர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே செலக்ட் பண்ணாலும் என்கிட்ட சில கீஸ்லாம் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக ஆல்ரெடி இருக்குது. நம்ம இதெல்லாம் சூஸ் பண்ணாமல் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு கீ பேர் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கனாலே கிரியேட் கீ பேர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கு. இதை வச்சு நம்ம புதுசாக பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேர்னா என்னன்னா ஒரு லாக் அண்ட் கீ. ஏன்னா உங்கள் வீட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லாக் போடுவீங்க, உங்கள் கையில் ஒரு கீ இருக்கும், எல்லார் கீழயுமே ஒரு கீ இருக்கும். ஆனால் இந்த லாக்குக்கு இந்த கீன்னு சொல்லிட்டு ஒரு மேட்சிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த லாக் அண்ட் கீ. அது ஒரு பேர்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரியே இங்கே நான் ஒரு கீ பேர் ரெடி பண்ண ஸோ லெட் மீ கிரியேட் நியூ கீ பேர். அண்ட் இங்கே நான் ஸோ இங்கே நான் என்ன பேர் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம் கோயிங் டு சூஸ் திஸ் கீ பேர் அஸ் மை லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனல் நேமே நான் இங்கே வச்சிடறேன். ஸோ லேர்ன் வித் மித்ரன்ற கீ பேர். இது என்னன்னா RSAன்றது அல்காரிதம், என்கிரிப்ஷன் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ்லாம் இருக்கு. இங்கே ED25519 அண்ட் நம்மளுக்கு நெட்லேயே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ENCRYPTIONS என்கிரிப்ஷன்ஸ் அல்காரிதம்ஸ்
நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு அட்வான்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட், ட்ரிபிள் டிஎஸ், ஆர்எஸ்ஏ, ப்ளோஃபிஷ், டூ ஃபிஷ் அண்ட் அதே தான் ஆர்எஸ்ஏ ரெஷிட் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. இது என்னன்னா ஒரு டேட்டாவை எப்படி நம்ம என்கிரிப்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பற்றிலாம் வரி பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ், நம்மளுக்கு ஏடபிள்யூஎஸ்ல தே ஆர் சப்போர்ட்டிங் ஆர்எஸ்ஏ அண்ட் இடி 25519. இது ரெண்டுமே என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ். நம்ம இப்போதைக்கு ஆர்எஸ்ஏ தான் விண்டோஸ்க்கு சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஆர்எஸ்ஏ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கீ ஃபைல் ஃபார்மேட்னு இருக்கும், ரெண்டு இருக்கு. பெம்னு இருக்கு, பிபிகேன்னு. டைரக்டா நீங்க பிபிகேன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது நம்ம இன்னைக்கு கிளாஸ்லயே நம்ம பிபிகேனா என்னன்னு பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் பெம்ன்ற ஃபார்மேட்ல இருக்கட்டும். ஏன்னா விண்டோஸ் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பெம் தான் தேவை. ஸோ பெம்ன்ற ஃபார்மேட்லயே நம்ம லெட் அஸ் கிரியேட் அ கீபேட் அண்ட் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இங்க லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், நான் டவுன்லோட் பண்ண கீயை நான் என்னோட டவுன்லோட்ஸ் வந்து நான் இப்போ எடுக்கிறேன். ஸோ இஃப் ஐ கோ டு மை பேஜ், இங்கே நான் டவுன்லோட்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்னோட டவுன்லோட்ஸில் ஒரு பெம் ஃபைல் எனக்கு கிரியேட் ஆயிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். செட் மை மினிமைஸ் திஸ். எனக்கு இப்போ ஒரு பெம் ஃபைல் என்கிட்ட இருக்கு. இது எதுக்காகனா நான் செக்யூரா இந்த கிரியேட் பண்ற மெஷினோட நான் கனெக்ட் பண்றதுக்காக இந்த பெம் ஃபைல் நான் என்ன பண்ண போறேன், நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் என்னோட ஃபோர்த் ஸ்டெப் விச் இஸ் நான் ஒரு ஸோ நான் என்ன பண்ணியாச்சுன்னா ஸோ ஐ ஹாவ் மை கீபேட் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றது இது ஒரு செப்பரேட் கிளாஸ். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கோங்க, இங்கே நெட்வொர்க் செட்டிங்ஸ்ன்றது நெட்வொர்க்கிங் டாபிக், தட்ஸ் அ செப்பரேட் டாபிக் ஃபார் அனதர் டே. பட் ஆனால் இந்த மெஷினில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். எங்கேருந்து கனெக்ட் பண்ண போகிறேன்னா என்னோட வீட்டில் இருந்து இந்த மெஷின் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு யூஸ் சம்திங் கால்ட் அஸ் ஆர்டிபி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆர்டிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். நம்ம ரிமோட்டாக என்ன பண்ண போறோம்னா என்னோட பர்சனல் மெஷின்ல இருந்து நான் இந்த புது மெஷினுக்கு நான் கனெக்ட் பண்ண போறேன். நீங்க எந்த விதமான இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ண வேண்டாம். இங்க ஒரே ஒரு டிக் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகியே இருக்கும், அதை மட்டும் டிக் பண்ணிருங்க. உங்களோட சப்போஸ் உங்க மெஷினுக்கு ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ் டிராஃபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அது வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு அதுவும் என்னன்னு தெரியாது. ஸோ லீவ் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ். அப்படியே விட்டுட்டு அலவ் ஆர்டிபின்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம டிஃபால்ட்டாக விட்டுற போகிறோம். ஸோ நம்ம இப்போதைக்கு இங்கே ஒரு நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம். தட்ஸ் அ டாபிக் ஃபார் அனதர் டே. ஸோ அது ஒரு செப்பரேட் டேவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நெட்வொர்க் பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். பட் ரைட் நவ் நெட்வொர்க் செட்டிங் லெட் இஸ் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். அப்படியே அடுத்து நம்ம ஜம்ப் பண்ணுவோம், ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ தட் இஸ் யோர் சிக்ஸ்த் ஸ்டெப் விச் இஸ் இந்த மெஷினுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுக்க போறீங்க. ஸ்டோரேஜ் என்னன்னா கண்டிப்பா வால்யூம். ஸோ வால்யூம் இன் த சென்ஸ் நீங்க ஹார்ட் டிஸ்க்கு, எஸ்எஸ்டி, என்விஎன்வி டிரைவ்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்க ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும்னு நீங்க ஒரு லேப்டாப் வாங்கும்போது எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும்னு நீங்க சூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதே தான் இங்கேயும் 30 GB வரைக்கும் ஃப்ரீயா சொல்றாங்க. 30 GBக்கு மேல யூஸ் பண்றீங்கன்னா யூ ஹேவ் டு பே. 30 GBக்குள்ள நீங்க எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் 30 GB நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் அதை டிஃபால்ட்டாக விட்டுடுறேன். அண்ட் நம்ம ஸ்டோரேஜும் எந்த விதமான இன்ஃபர்மேஷன் நம்ம செலக்ட் பண்ண போகிறது இல்லை. இதுக்கு கீழே வந்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம். அப்படியே அந்த அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் ஹைடன்லேயே இருக்கட்டும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குவிக்காக ஒரு சம்மரி. நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது விண்டோஸ் எடிஷன், ஃப்ரீ டைப் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களோட ஃபயர்வால் நெட்வொர்க் செட்டிங்ஸில் ஆர்டிபி அப்படின்னு நீங்கள் ஒன்று லான்ச் ஆயிருக்கு. அண்ட் எவ்வளோ வால்யூம்னா 30 GB வால்யூம். இங்கவே இன் யர் ஃபர்ஸ்ட் இயர் இட் இன்க்ளூட்ஸ் 750 hours ஆஃப் T2 மைக்ரோ இன் ரீஜன்ஸ் வித் T2 மைக்ரோ இஸ் அவைலபிள். உங்களுக்கு 750 hours வரைக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் எத்தனை வேணும்னா ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும், அப்படின்னா ஒரே ஒரு விண்டோஸ் பேஸ்ட் EC2 VM ஒன்னே ஒன்று மட்டும் கிரியேட் பண்ணுன்னு நான் சொல்லிடுறேன். கீழே வந்துட்டு நம்ம இங்கே லான்ச் இன்ஸ்டன்ஸ்ன்னு கொடுத்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகும்னா என்னோட சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியலைஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுது. இப்போ நான் என்னோட EC2 பேஜில் இங்கே இன்ஸ்டன்சஸ் நான் கிளிக் பண்ணேன்னா இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் டாப்பிக்கில் வச்சுருந்த 4 இன்ஸ்டன்சஸ் இருக்குது. அதை தாண்டி எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா விண்டோஸ் EC2ன்னு சொல்லிட்டு பெண்டிங் ஸ்டேட்டஸில் ஐ ஹாவ் அ மெஷின் விச் இஸ் கரண்ட்லி இன் பெண்டிங். பெண்டிங்னா என்னன்னா இன்னும் லான்ச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்தில் இந்த பெண்டிங்ன்றது எனக்கு என்ன வரும்னா ரன்னிங்னு வரும். ரன்னிங் மீனிங் மெஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரன்னிங் வந்தால் மட்டும் பத்தாது, இங்கே ஸ்டேட்டஸ் செக்குன்னு
2/2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்டஸ் செக் நமக்கு பாஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெண்டிங் டு ரன்னிங் வந்துருச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் செக் இனிஷியலைசிங்னு வருது. அப்படின்னா நான் இந்த மெஷின் எனக்கு கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராப்பராக லான்ச் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் செக். இங்கே 2/2 சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் டவுன். இந்த 2/2 ஸ்டேட்டஸ் செக்னா என்ன? கூகுளில் போயிட்டு ஒரு EC2 மெஷினோட 2/2 ஸ்டேட்டஸ் செக். முதல் செக் என்ன பண்ணுது? அது சக்ஸஸ்ஃபுல் ஆனால் ரெண்டாவது செக் பண்ணும். அது ரெண்டாவது செக் என்னது? ரெண்டுமே சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் 2/2 வரும். ஸோ ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் டவுன் வாட் இஸ் தட் ஸ்டேட்டஸ் செக், பிகாஸ் அது அகெயின் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் இன் AWSல வாட் இஸ் தட் 2/2 ஸ்டேட்டஸ் செக்னு கேட்பாங்க. ஸோ இப்போ தட் இட் இனிஷியலைஸ். இந்த கேப்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுவோம். இது எதுக்காகனா இது ஃபார் லைனக்ஸ் பேஸ்ட் மெஷின். அப்போ நான் லான்ச் இன்ஸ்டன்சஸ்ன்னு கொடுக்குறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு கிவ் அ டேக் விச் இஸ் கால்ட் அஸ் லைனக்ஸ் EC2 அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். என்ன லைனக்ஸ்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமேசான் லைனக்ஸ் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் EC2 மிஷின். லைனக்ஸில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஃப்ளேவர்ஸ்னு என்னன்னா விண்டோஸ்னா ஒன்று தான், ஆனால் விண்டோஸ்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. என்னன்னா விண்டோஸ் 7 யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் விண்டோஸ் 10 வந்துச்சு, XP இருக்குது, விண்டோஸ் 11 இருக்குது. இது எல்லாமே வேர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ், ஆனால் எல்லாமே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனால் லைனக்ஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஃப்ளேவர் வச்சுருக்கான். அமேசான் லைனக்ஸு, உபுண்டு, ரெட் ஹேட்டு, சூசி அண்ட் டிபையன் இவங்க எல்லாருமே ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லைனக்ஸ் தான். நீங்கள் லேர்ன் பண்ணுற லைனக்ஸ் கமாண்ட்ஸ் மோஸ்ட்லி ஆல் த சிஸ்டம்ஸில் ஒர்க் ஆகும். பட் இப்போதைக்கு அமேசான் லைனக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனே ஒரு லைனக்ஸ் ஃப்ளேவர் வச்சுருக்கான். நம்ம அதை சூஸ் பண்ணிக்குவோம். இதுக்கப்புறம் ஐ வில் பி போஸ்டிங் அ செப்பரேட் வீடியோஸ் ஃபார் லைனக்ஸ் பேசிக்ஸ். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸில் சப்போஸ் டெவாப்ஸ் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை க்ளவுட் இன்ஜினியராக இருக்கீங்கன்னா அங்கே மோஸ்ட்லி லைனக்ஸ் சர்வர்ஸ் தாங்க இருக்கும். நம்ம பர்சனல் லேப்டாப் வேணால் விண்டோஸாக இருக்கும், ஆனால் ரியல் டைமில் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா விண்டோஸ் பெய்டு. நீங்கள் ஒரு விண்டோஸ் OS வேணும்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் பே டு இன்ஸ்டால் விண்டோஸ் OS இன் யுவர் மெஷின்ஸ். அப்போ ஆஃபீஸில் நான் 100 சர்வர்ஸ் இருக்குன்னா 100 சர்வர்ஸ்க்கும் நான் விண்டோஸ் OS நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் காசு கொடுக்கணும். அப்போ ஃப்ரீயாக என்ன இருக்குது? லினக்ஸ் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ லைட் இன் வெயிட். விண்டோஸை கம்பேர் பண்ணும்போது லினக்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். அப்போ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வில் ப்ரிஃபர் லைனக்ஸ். ஸோ அதனால நானும் இப்போது அமேசான் லைனக்ஸே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் அதே ஸ்டெப்ஸ் தான். லெட்ஸ் குவிக்லி ஸ்கிம் த்ரூ தம். அமேசான் லைனக்ஸ் 2023 AMI இருக்கு. நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்கனாலே ஃப்ரீ டயர் எலிஜிபிளில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இதில் நான் 2023 வேணால் லைனக்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பழைய எடிஷன் எடுத்துக்கிறேன். நீங்கள் 2023 எடுத்தாலும் சேம் தான். ஸோ இப்போ அமேசான் லைனக்ஸ் 2 ஃப்ரீ டயர் எலிஜிபிள் நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அதே மாதிரியே மறுபடியும் இன்ஸ்டன்ஸ் டைப்பு ஃப்ரீ டயர்லேயே இருக்கட்டும். கீ பேர்ன்னு சொல்கிறாங்க. கீ பேர்னா ஒரு பூட்டு ஒரு சாவி நம்ம பார்த்த மாதிரியே. ஆனால் இப்போது மறுபடியும் இன்னொரு ஒரு பூட்டு சாவி தான் நீங்கள் செலக்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ப்ரீவியஸாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே பூட்டும் சாவியும் நீங்கள் திருப்பி சூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு சாவி இருக்குது. பூட்டு இப்போ பல பூட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை பூட்டு வேணால் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்ககிட்ட ஒரு சாவி இருக்குது. அந்த ஒரு சாவியை நீங்கள் பத்திரமா வச்சுருந்தா போதும். எந்தெந்த மெஷினுக்குலாம் இந்த பூட்டு வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் போய் லாகின் பண்ணிக்க முடியும். அப்போ அதே லாக்இன் கீயை நான் என்ன பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் லேர்ன் வித் மித்ரன். இப்போ வந்தீங்கன்னா அதே நெட்வொர்க் செட்டிங்ஸில் நீங்கள் எந்த விதமான செலெக்ஷனும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லீவ் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ். ஆனால் விண்டோஸ்ன்ற வார்த்தை வரும்போது RDPன்னு வந்துச்சு. ஆனால் இப்போ SSHன்னு வருது. அப்படின்னா நீங்கள் உங்கள் மெஷின்லேருந்து விண்டோஸ் பேஸ்ட் மெஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி, அண்ட் அதே மாதிரி லினக்ஸ் பேஸ்ட் மெஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு வேற ஒரு வழி இருக்குது. அது ரெண்டுமே நம்ம இப்போ எப்படி கனெக்ட் பண்ண போகிறதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் இப்போதைக்கு we have 2 separate options மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நவ் ஐ ஹாவ் மை நெட்வொர்க் செட்டிங்ஸ், லீவ் இட் ஆஸ் இட் இஸ். அடுத்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8 GBலேருந்து அவன் டிஃபால்ட்டாக வச்சுருக்கான். இது நீங்கள் 30 GBன்னு கூட மாற்றிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா 30 GB வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ டயராக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வி ஹாவ் அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ். அதை நம்ம எந்த விதமான செலெக்ஷன் பண்ண போகிறதில்ல. அதை அப்படியே நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு இங்கே சைடில் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எத்தனை இன்ஸ்டன்ஸ்னால் எனக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் அமேசான் லினக்ஸ் ஃப்ளேவரில் வேணும். அண்ட் எனக்கு T2 மைக்ரோ ஃப்ரீ டயரில் இருக்குது. செக்யூரிட்டி குரூப் நான் எந்த விதமான செலெக்ஷனும் பண்ண போகிறதில்ல. அது நம்ம செப்பரேட் கிளாஸில் செப்பரேட் டாப்பிக்காக நெட்வொர்க் பற்றி கற்றுக்குவோம். ஸ்டோரேஜ் 30 GBயில் எனக்கு ஃப்ரீயாக எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸை அமேசான் லைனக்ஸ் -EC2ன்ற பேரில் லான்ச் பண்ணிடு. இப்போ நான் என்னோட இன்ஸ்டன்சஸ் EC2ல இன்ஸ்டன்சஸ் பேஜுக்கு வந்து நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இப்போ நீங்கள் புதுசாக பார்க்கலாம்.
நான் இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன், இதை பெருசு பண்ணிடுறேன். இப்போ நீங்களே பார்க்கலாம், என்னோட விண்டோஸ் மெஷின் ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. 2/2 ஸ்டேட்டஸ் செக் பாஸ் ஆயிருச்சு. அமேசான் லைனக்ஸ் EC2 மெஷினும் இப்போ பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கு. கொஞ்ச நேரத்தில் இதுவும் ரன்னிங்னு வந்துடும். அடுத்து அதுவுமே 2/2 செக்குக்கான ஃபேஸுக்கு போகும். பாருங்க, இப்போ இது ரன்னிங் ஆயிடுச்சு. இனிஷியலைசிங் 2/2 செக்குன்ற ஃபேஸ் போகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரைட்ல வந்தீங்கன்னா இங்க புதுசா ஜோனுன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது என்னன்னா மும்பைக்கு ஒரு கோடு இருக்கும், AP-South-1. இது மும்பை ரீஜனோட கோடு. இப்போ இதில் அவைலபிலிட்டி ஜோன்ன்றது பார்த்தீங்கன்னா AP-South-1A. மும்பை ரீஜன் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 ஜோன்ஸ் இருக்கு. நான் ப்ராடக்ட்ஸ் பேஜை நான் கிளிக் பண்ணேன்னா AWS ப்ராடக்ட்ஸ் பேஜை நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இங்கே மும்பையில் பார்க்கலாம் 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ஜோனும் நம்மளுக்கு எப்படி டிவைட் ஆயிருக்குன்னா 1A, 1B, 1C. இப்போ நான் கிரியேட் பண்ண எல்லா இன்ஸ்டன்ஸும் இந்த T2, T3ன்றனால 1Aல கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே காமிக்குது. ஸோ இப்போ ஏன்னா ஒவ்வொரு டேட்டா சென்டர் மாதிரி. டேட்டா சென்டர்னா மும்பையிலே 3 இடத்துல அவன் டேட்டா சென்டர் பில்ட் பண்ணியிருக்கான். அந்த 3 இடத்துலையும் ஒரு ஹார்ட்வேர்னா ஒரு கான்ஃபிகரேஷன் போட்டு தான் பில்ட் பண்ணியிருப்பான். அப்போ அந்த கான்ஃபிகரேஷன்ல இப்போ எல்லாமே 1Aல தான் எனக்கு என்ன இருக்குன்னா என்னோட இன்ஸ்டன்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இப்போ சக்சஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு AWS அக்கௌண்ட்ல எப்படி ஒரு வர்ச்சுவல் மெஷினை லான்ச் பண்றது நம்ம சக்சஸ்ஃபுல்லாக கத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஃபைனல் செக்மெண்ட், இந்த ஃபைனல் ஃபேஸு என்னோட பர்சனல் மெஷின் லேப்டாப்ல இருந்தோ கம்ப்யூட்டர்ல இருந்தோ எப்படி கிளவுட்ல இப்போ கிரியேட் ஆயிருக்கிற நான் இந்த விண்டோஸ் அண்ட் லைனக்ஸ் மெஷினோட கனெக்ட் பண்றதுன்றது தாங்க நம்மளோட ஃபைனல் செக்மெண்ட் ஆஃப் த டே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ ப்ரொசீஜர் டு கனெக்ட் வித் திஸ் போத் EC2 ஆன் விண்டோஸ் அண்ட் லைனக்ஸ் நம்மளோட மெஷின்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு என்னன்னா ஒரு ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் இருக்கு. நம்ம சில எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம யூஸ் பண்ண போறது நம்ம கற்றுக்கவும் போகிறோம். ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் வாட் ஆர் த சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த விண்டோஸ் மெஷினோட கனெக்ட் பண்றதுக்கு நம்ம இங்க இந்த மெஷினை கிளிக் பண்ணீங்கனாலே இங்க மேல கனெக்ட்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த கனெக்ட்ன்ற பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண போறது RDP வழியாக. அப்ப இங்க நம்மளுக்கு என்னன்னா இங்க இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மெஷினோட கனெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் ரெக்வயர் சிம்பிளி 3 திங்ஸ். ஒன்று, அந்த EC2 மெஷினோட IP அட்ரஸ், பப்ளிக் IP அட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ IP அட்ரஸ்ன்றது என்னன்னா இது இப்போ எப்படி நம்ம உங்களுக்கு வீட்டோட அட்ரஸ்லாம் இருக்கு, அது ஒரு யூனிக்கான அட்ரஸ். அதே மாதிரியே பப்ளிக் IP அட்ரஸ்ன்றது இன்டர்நெட்ல ஒரு மெஷினை பின் பாயிண்ட் பண்றதுக்கான ஒரு அட்ரஸ் தாங்க IP. அப்ப மும்பையில் இருக்கிற இந்த சர்வரை நான் சென்னையிலேருந்து கனெக்ட் பண்ண போறேன்னா அதோட அட்ரஸ் வேணும், எனக்கு ஒரு IP அட்ரஸ் வேணும். அதே மாதிரியே EC2 மெஷினை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு யூசர் நேம் அண்ட் அந்த மெஷினோட பாஸ்வேர்டு தான் நம்ம கிட்ட இப்போதைக்கு என்ன இருக்குன்னா அவன் நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்கானா ஒரு கீ கொடுத்தான். கீனா என்னன்னா நம்ம இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கீ பேர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கீ பேர் நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரு கீ பேர் இருக்கு, அதுதான் சாவி. அப்போ ஒரு IP, ஒரு யூசர் நேம், ஒரு சாவி, இது மூணு இருந்தா மட்டும்தான் நீங்க உங்க மெஷினோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நவ் வி ஹாவ் திஸ் டேட்டா. ஸோ இந்த 3 டேட்டா நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம எடுத்துக்குவோம். எப்படின்னா முதல்ல உங்களோட மெஷினை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் கீழே வந்தீங்கன்னா செலக்ட் ஆன மாதிரி காமிக்கும். இப்போ நீங்கள் செலக்ட் ஆன இன்ஸ்டன்ஸ் இங்கே இருக்கு. இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே விண்டோஸ்ன்னு நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இங்கே பப்ளிக் IP அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு IP அட்ரஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ என்னோட விண்டோஸ் பேஸ்ட் மெஷினுக்கான பப்ளிக் IP அட்ரஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. செகண்ட், இப்போ IP அட்ரஸை நான் எடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்றேன்னா இந்த மெஷின் இங்கே கிளிக் பண்ணிட்டு மேலே டாப் ரைட்ல கனெக்ட் அப்படின்னு இருக்கும். இதுல RDP கிளையண்ட் வழியாக தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இங்க உங்களோட மெஷினோட யூசர் நேம் இங்க காமிக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்ப அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க நான் எழுதிக்கிறேன். அப்ப ரெண்டாவதான யூசர் நேமும் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப பாஸ்வேர்டு என்னது, பாஸ்வேர்டுன்னு நீங்க பாத்தீங்கன்னா கெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். அப்ப இந்த கெட் பாஸ்வேர்டுன்றதை நான் இங்க கிளிக் பண்ணனா அவன் எனக்கு என்ன சொல்லுவானா, இந்த மெஷினோட கனெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு கீ பேர் இருக்குங்க, லேர்ன் வித் மித்தன்ன்ற பேர்ல அந்த கீயை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் இங்கே அப்லோடு ப்ரைவேட் கீன்னு கிளிக் பண்ணுறேன். என்னோட டவுன்லோட்ஸில் போயிட்டு இந்த கீ ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன்.
அப்போ ஓப்பன் பண்ணனா எனக்கு இப்படி ஒரு டேட்டா இங்க வந்திருக்கு. அப்ப இந்த டவுன்லோட் பண்றது கீ என்னதுங்க? இது ஆக்சுவலா என்னது அப்டின்னா, இது ஒரு என்கிரிப்டட் ஃபைலு. இத நீங்க .pemன்ற எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். நோட்பேடு அந்த மாரிலாம் இல்லாம பெம்மு. இத நீங்க வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஓப்பன் வித் நான் என்ன பண்றேன், மோர் ஆப்ஸ்ன்னு போட்டு ஐல் ஓப்பன் வித் திஸ் யூசிங் அ நோட்பேட். நான் நோட்பேட்ல ஓப்பன் பண்ணேன்னா, நீங்களே பார்க்கலாம். இதுதான் என்னோட அந்த பெம் ஃபைல்க்குள்ள இருக்கிற டேட்டா. நீங்களே பார்க்கலாம். ஃபுல்லா என்கிரிப்டடான ஏதோ ஒரு டேட்டா இருக்கு. ஸோ, இப்ப இந்த டேட்டா இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, இந்த கீ ஃபேர் என்கிட்ட இருக்கு. இத நான் அப்படியே என்ன பண்றேன், லெட் மீ இங்க அப்லோட் பண்ண உடனே டிக்ரிப்ட் பாஸ்வேர்டுன்னு வரும். அத கிளிக் பண்ணனா, எனக்கு ஒரு பாஸ்வேர்டு நம்மகிட்ட குடுத்துருச்சு. அத அப்படியே காப்பி பண்ணி என்னோட நோட்பேட்ல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்ப எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ், ஒரு யூசர் நேமு, ஒரு பாஸ்வேர்டு. மொத்தமா எனக்கு என்னன்னா 3 இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இத வச்சு நான் என்ன பண்ண போறேன், என்னோட நான் லான்ச் பண்ண விண்டோஸ் மெஷின கனெக்ட் பண்ண போறேன். அப்ப அது எப்படிங்க கனெக்ட் பண்றதுக்கு? அதுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் வேணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்டோஸ் மெஷின கனெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நீங்க உங்களோட மெஷின்ஸ்லயே இருக்கும் ஆல்ரெடி. நீங்க உங்களோட ஸ்டார்ட் பட்டன்ல போயிட்டு, இல்ல சர்ச்ல போயிட்டு, ரிமோட் அப்படின்ற வார்த்தைய நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, இங்க ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இத ஓப்பன் பண்ணீங்கன்னா, நம்ம மெஷின்ல இருந்து என்னோட பெர்சனல் மெஷின்ல இருந்து நான் ரிமோட் மெஷின்க்கு கனெக்ட் பண்றதுக்கான அ சாஃப்ட்வேர் தான் இது. அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எந்த மெஷினோட கனெக்ட் பண்ணணும்னு கேக்குது. அப்ப நான் நோட்பேட்ல இருந்து இந்த மெஷினோட ஐபி அட்ரஸ் அத எடுத்து நான் இங்க பேஸ்ட் பண்றேன். இத கனெக்ட்ன்னு குடுத்தனா, எனக்கு இங்க இருந்து அத நான் கனெக்ட் பண்றேன். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேக்குது. யூசர் நேம் என்கிட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு இருக்கு. பேஸ்ட் பாஸ்வேர்ட் எனக்கு இங்க இருக்கு. இத பேஸ்ட். இப்போ ஓகேன்னு குடுத்துட்டேன்னா, எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் நேம் இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கும். நான் எஸ்ன்னு குடுத்துடுறேன். எனக்கு என்னோட மெஷின்ல இருந்து இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஆன்லைன்ல இன்டர்நெட் வழியாக என்னோட லேப்டாப்ல இருந்து இப்ப நான் எங்க கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, கிளவுட்ல மும்பைல கிரியேட் ஆயிருக்கிற சர்வர நான் இங்கருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, அப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஒரு ஈசி2 மெஷின், விண்டோஸ் பேஸ்டு ஒரு வர்ச்சுவல் மெஷின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, லான்ச் பண்ணி என் மெஷின்ல இருந்து அத கனெக்ட்டும் பண்ணிட்டேன். இப்ப நீங்க இங்க பார்க்குறது எல்லாமே என்னன்னா, இது என்னோட கம்ப்யூட்டர் கிடையாது. நான் என்னோட ஹோம் மெஷின்ல இருந்து மும்பைல லான்ச் ஆயிருக்கிற கம்ப்யூட்டர நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். 1 சிபியூ அண்ட் 1 ஜிபி ரேம்ன்றனால கண்டிப்பா ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ, அத பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல எனக்கு என்ன ஆகணும்னா, எனக்கு ஒரு பேஜ் லோட் ஆகி, எனக்கு ஹோம் ஸ்க்ரீன்லாம் வந்து எனக்கு நீங்க எப்படி இங்க நான் மினிமைஸ் பண்ணேன்னா, திருப்பி என்னோட மெஷின்க்கே வந்துருவேன். இங்க நம்மளுக்கு என்னன்னா, இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ற ஆப் இருக்கும். ஸோ, அப்ப இதுல எனக்கு என்ன ஆகுதுன்னா, கையில விண்டோஸ் பாரு, சர்ச் பாரு, ஆப்ஸ் எல்லாமே ஸ்லோவா தான் லோட் ஆகும். லோட் ஆகி எனக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு விண்டோஸ் மெஷின் வந்துரும். இதுல நான் எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஒரு கம்ப்ளீட்டா நான் ஒரு கம்பெனிக்கு தேவையான ஆல் த ப்ரீ ரெக்விசைட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னால யூஸ் பண்ண முடியும். அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ஒரு விஎம் எப்படி கிளவுட்ல கிரியேட் பண்றதுன்னு நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப இதே ஸ்டெப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, லைனக்ஸ்க்கும் நம்ம செய்ய போறோம். ஆனா, அதுல கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கு. விண்டோஸ்ன்றதுனாலே மோஸ்ட்லி நம்மளுக்கு என்னன்னா, பட்டன் கிளிக்கிங் தான். ஸோ பட்டன் கிளிக்கிங்னா என்னன்னா, நீங்க கிளிக் பண்ணி இப்ப நம்ம இங்கேயுமே நான் ரிமோட் டெஸ்க்டாப்ன்ற ஆப் யூஸ் பண்ணேன். டேட்டாவ குடுத்தேன். இங்கேருந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். வேலை ஓவர். ஆனா, லைனக்ஸ்ல கொஞ்சம் டிஃபரெண்ட். அது என்னன்றத நான் சொல்லித் தரேன். பட் சேம் லைனக்ஸ் மெஷினா இருந்தாலும் அதே கான்செப்ட் தான். இதே விஷயம் நமக்கு ஒரு 3 விஷயம் வேணும். என்னன்னா, ஐபி அட்ரஸ், யூசர் நேம், ஒரு அ சாவி, பாஸ்வேர்ட் ஆர் கீ. நம்மளுக்கு அத வச்சு தான் நான் கனெக்ட் பண்ண போறேன். அப்ப எனக்கு இங்க இப்ப சக்சஸ்ஃபுல்லா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்லோவா தான் இருக்கு. இப்ப எனக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி, இங்க இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு பாருங்க. இதோட ஐபி அட்ரஸ் என்னது? இது என்ன இன்ஸ்டன்ஸ் டைப்பு? என்ன ஹோஸ்ட் நேமு? நெட்வொர்க் ஸ்பீட் என்னன்னு சொல்ட்டு, என்னோட ஹோம் பேஜ்லயே என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் காமிக்குது. இப்ப நான் இங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணேன்னா, இது நான் என்னோட மெஷின்ல பண்ணல. இங்கேருந்து நான் இன்டர்நெட்ல இருக்கிற ஈசி2 மெஷின்ல நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி, நான் கூகுள்ன்னு அடிச்சேன்னா எனக்கு ஓப்பன் ஆகி வருங்க. அகைன் எல்லாமே ஸ்லோவா தான் இருக்கும். நான் 1 ஜிபி ரேம்ன்றனால, அது ஓப்பன் ஆகட்டும். அந்த கேப்ல இத மினிமைஸ் பண்ணி என்னோட மெஷின்க்கே வந்துடுறேன். இப்போ ஒரு லினக்ஸ் மெஷினோட எப்படி கனெக்ட் பண்றது? இதுக்கு நம்ம இப்ப நான் விண்டோஸ் மெஷின் யூஸ் பண்றனால, என்கிட்ட விண்டோஸ்ல ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ற ஆப் இருந்துச்சு. அத நான் இங்க போய் ரிமோட்ன்னு நான் சர்ச் பண்ணேன். எனக்கு இங்க ஆப் வந்துருச்சு. இத நான் வச்சு நான் டைரக்ட்டா கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனா, லைனக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். நெட்ல போயிட்டு புட்டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. PUTTY.
இது எதுக்குன்னா லைனக்ஸ் பேஸ் மெஷினை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் வழியாக கனெக்ட் பண்ணுறதுனால எஸ்எஸ்ஹெச்ன்ற ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. எப்படி நமக்கு விண்டோஸ்க்கு RDPO அதே மாதிரியே லைனக்ஸ்க்கு SSH. ஸோ SSH ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செக்யூர் ஷெல் அண்ட் RDP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். இது 2 ப்ரோட்டோகால் மூலியமாக தான் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் மிஷினுக்கு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ புட்டின்ற டூல் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா putty.orgன்ற வெப்சைட்டில் நீங்கள் புட்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே putty.orgன்ற வெப்சைட்டில் போய் நான் டவுன்லோட் புட்டின்னு கொடுக்குறேன். இது ஒரு வெப்பேஜுக்கு நேவிகேட் பண்ணி போகும். அங்கே போயிட்டு இங்கே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்லா கரெக்டாக பாருங்க putty.exe இருக்கும். இதை 64 பிட்டு நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும்னா டவுன்லோட் ஆயிரும். சைடில் எனக்கு புட்டி டவுன்லோட் ஆகுது. இப்போ அதே மாதிரியே நான் கொஞ்சம் கீழே வந்தேன்னா எனக்கு இன்னொரு டூலும் வேணும், விச் இஸ் புட்டி ஜென்னு ஒரு டூல் வேணும். இந்த புட்டி ஜென்ன்ற டூலையும் நான் என்ன பண்ணிடுறேன் 64 பிட் 86ல நான் கிளிக் பண்ணனா அதுவுமே எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஸோ இப்போ என்னோட டவுன்லோட்ஸ் நான் போய் காமிச்சேன்னா எனக்கு 2 புது சாஃப்ட்வேர் வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம் புட்டி அண்ட் புட்டி ஜென்னு சொல்லிட்டு எனக்கு 2 டூல் இருக்கும். இது வழியாக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் கனெக்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ என்கிட்ட புட்டி அண்ட் புட்டி ஜென் இருக்கு. இந்த புட்டி ஜென்னா என்னன்றது நீங்கள் ஃபியூச்சரில் அப்கமிங் டாபிக்ஸ்லாம் நான் இன்னும் இன்டெப்த்தாக நான் சில சினாரியோஸ்க்குலாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம அதை எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா, நான் என்கிட்ட AWS என்ன கொடுத்துருக்கானா ஒரு கீ கொடுத்துருக்கான், ப்ரைவேட் கீ. இந்த ப்ரைவேட் கீ மூலியமாக நான் என்ன பண்ண போறேன், கனெக்ட் பண்ண போறேன். அப்போ இந்த ப்ரைவேட் கீ பெம்ன்ற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த பெம்ன்ற ஃபார்மேட்டு புட்டிக்கு புரியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த புட்டி ஜென் டூல்ல ஓப்பன் பண்றேன். எனக்கு புட்டி கீ ஜெனரேட்டான்னு சொல்லிட்டு இங்கே வரும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ரைவேட் கீ இருக்குன்னா அதை லோடுன்னு நான் கொடுக்க போகிறேன். ஸோ லெட் மீ லோட். ஸோ இதில் இங்கே என்னோட டவுன்லோட்ஸில் தான் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஆல் ஃபைல்ஸ்ன்னு நான் மாற்றுறேன். அப்போ தான் எனக்கு என்னோட பெம் ஃபைல் காமிக்கும். அப்போ அந்த பெம்மை கிளிக் பண்ணி ஓப்பன்னு கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் ஃபாரின் கீ பெம்முன்னு இருக்கு. அதை நான் புட்டி ப்ரைவேட் கீக்கு நான் மாற்றிக்குவேன்னு சொல்லுது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், பெம் ஃபைலில் இருக்கிறத புட்டி ஜென்ல லோடு பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லோட் பண்ண அப்புறம் அதை நான் திருப்பி சேவ் ப்ரைவேட் கீன்னு கொடுக்குறேன். எஸ், என்ன பேர்னா அதே பேர்லேயே லேர்ன் வித் மித்ரன் அப்படின்ற நேம்லேயே எனக்கு எந்த விதமான எக்ஸ்டென்ஷனும் இல்லை. ஏன்னா எக்ஸ்டென்ஷன் என்ன வருதுன்னா .ppkன்னு வரப்போகுது. அதில் நான் சேவ்னு கொடுத்தேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிரும்னா எனக்கு இங்கே லேர்ன் வித் மித்ரன்ன்ற ஃபார்மேட்டில் PPK ஃபைலில் ஸ்டோர் ஆயிடும். இதையும் நான் நோட் பேடில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் வித் நோட் பேடுன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இங்கே அதே மாதிரியே இன்ஃபர்மேஷன் புட்டி யூசர் கீன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேட்டா வேறு மாதிரி இருக்கு. ஆனால் அல்டிமேட்டாக பெம்மும் சரி PPKவும் சரி ரெண்டுமே ப்ரைவேட் கீ தாங்க, ஃபார்மேட்டு தான் வேறு. ஏன்னா நம்ம புட்டின்ற டூல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைவேட் கீ இந்த ஃபார்மேட் PPK ஃபார்மேட்டில் தான் புரியும். PPK ஸ்டாண்ட்ஸ் ஃபார் புட்டி ப்ரைவேட் கீ. புட்டிக்கு புரிகிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் அந்த ப்ரைவேட் கீ இருக்குது. இப்போ நான் பெம் ஃபைலை PPK ஃபைலாக புட்டி ஜென்ன்ற டூல் மூலியமாக கன்வெர்ட் பண்ணிட்டு வச்சுட்டேன். இப்போ அதே ஸ்டெப் தான் ஒரு விண்டோஸ் மெஷினுக்கு எப்படி இந்த 3 டேட்டா இருக்கோ அதே மாதிரி லைனக்ஸ் மெஷினுக்குமே சரி நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு IP அட்ரஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இன்ஸ்டன்சஸில் போயிட்டு லினக்ஸ் மெஷினோட செலக்ட் பண்ணேன்னா கீழே செலக்ட் ஆயிரும். ஓப்பன் பண்ணிங்கனாலே டீட்டெயில்ஸில் பப்ளிக் IP அட்ரஸ்ன்னு இருக்கும். அதை நான் காப்பி பண்ணி நோட் பேடில் எழுதி வச்சுக்கிறேன். இதுதான் என்னோட IP. அதே மாதிரி யூசர் நேம் எங்கேருந்து எடுக்கிறது, உங்களோட மெஷினை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே கனெக்ட்னு கொடுத்தாலே இங்கே உங்களோட யூசர் நேம் காமிக்கும். ஸோ யூசர் நேம்ன்றது என்னன்னா EC2-user. அப்போ அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே EC2-user. அப்போ இதுதான் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற மாதிரி இதுதான் யூசர் நேம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு. செகண்ட், இந்த யூசர் நேமோட நம்ம பாஸ்வேர்டு என்னது, விண்டோஸ்க்கு என்ன பண்ணோம்னா நம்மளோட பெம் கீயை கொடுத்தோம், அதுவே இப்படி பாஸ்வேர்டை கொடுத்துருச்சு. ஆனால் நம்மளோட இங்கே கீன்றது இந்த லேர்ன் வித் மித்ரன்ன்றது தாங்க நம்மளோட கீயே. அப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் லேர்ன் வித் மித்ரன், இதுதான் என்னோட பாஸ்வேர்டு. இதுக்குள்ள தான் பாஸ்வேர்டு இருக்குது, இதான் என்னோட கீ. இதை வச்சு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ மெஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு IP அட்ரஸ், ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு இல்லைனா கீ ஏதாவது ஒன்று இருந்தாலும் இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவை நான் எடுத்துட்டேன். இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ புட்டின்ற டூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ லெட் மீ ஓப்பன் புட்டி. ஓப்பன் பண்ண உடனே இங்கே முதல்ல IP அட்ரஸ் கேட்கும். அண்ட் IP அட்ரஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து இந்த IP அட்ரஸை காப்பி பண்ணுறேன், அப்படியே இங்கே போய் பேஸ்ட் பண்ணுறேன். IP அட்ரஸை பேஸ்ட் பண்ணிடுங்க, டன். அடுத்து இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே SSHன்னு இருக்கும்.
செக்யூர் ஷெல்லு. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஆத்துன்னு இருக்கும். இந்த ஆத்துலேயும் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ரெடென்ஷியல்ஸ்ன்னு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எஸ்ஸை ப்ளஸ் பண்ணேன், ஆத் ப்ளஸ் பண்ணேன், இங்கே க்ரெடென்ஷியல்ஸ்ன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் ப்ரைவேட் கீ ஃபைல் ஃபார் ஆத்தென்டிகேஷன் இருக்கு. அப்போ அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரௌஸ் கொடுத்துட்டு இந்த பிபிகே ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பனுன்னு கொடுத்துட்றேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன், என்னோட சாவியை நான் அட்டாச் பண்ணிட்டு ஓப்பனுன்னு கொடுத்தா எனக்கு ஒரு வார்னிங் வரும். அதே மாதிரி அங்கே வந்த மாதிரியே எஸ் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இங்கே லாகின் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. ஆனால் இது கொஞ்சம் கலர்லாம் எனக்கு இது டார்க்காக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி மேலே இங்கே புட்டியில் மேலே டாப்பில் ரைட் கிளிக் செட்டிங்ஸ். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட அப்பியரன்ஸோட ஃபாண்ட் சைஸை நான் கொஞ்சம் 14 பண்ணி போல்டு பண்ணிடுறேன். அண்ட் நீங்கள் கலர்லையுமே யூஸ் சிஸ்டம் கலர்னு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் ஆயிடும். நான் அப்ளைன்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்னோட மெஷினோட லினக்ஸ் மெஷின் நான் கனெக்ட் பண்ணுறதுனால எனக்கு சிஎல்ஐ தாங்க ஃபுல்லாகவே லினக்ஸில். அப்புறம் என்ன பண்ணுறேன், லாகின் ஆஸ் யாரா லாகின் பண்ணும், அப்போ யூசர் நேம் கேட்குது. என்னோட யூசர் நேம் வந்து EC2-user. அதை பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கிற ப்ரைவேட் கீயை வச்சு பப்ளிக் கீயோட அத்தன்டிகேட் பண்ணிருச்சு. பப்ளிக்னா என்ன, ப்ரைவேட் கீனா என்னன்றது இட்ஸ் அ செப்பரேட் டாபிக் ஃபார் அனதர் டே. பட் ரைட் நவ் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. லாகின் ஆயிடுச்சுன்னு வந்த உடனே இப்போ நான் என்னோட மெஷின் கூட லாகின் பண்ணிட்டேன். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு லைனக்ஸ் கமாண்ட்ஸ் நீங்கள் அடிக்கலாம். இப்போ நம்ம ஒரு செப்பரேட் டாப்பிக்காக நான் நெக்ஸ்ட்டு லைனக்ஸ் கிளாஸஸோட பேசிக்ஸ், லைனக்ஸ் கமாண்ட்ஸோட பேசிக்ஸ் அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அண்ட் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் கமாண்ட்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். தட் வில் பி மை ஃபியூச்சர் அப்கமிங் டாபிக்ஸ். பட் டுடே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட பர்சனல் டெஸ்க்டாப்ல இருந்து எப்படி ஒரு விண்டோஸ் பேஸ்ட் மெஷினும் சரி ஒரு லைனக்ஸ் பேஸ்ட் மெஷினும் சரி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ நம்ம ஒரு லைனக்ஸ் அண்ட் விண்டோஸ் பேஸ்ட் VM நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டோம். அண்ட் ஒன்ஸ் தட் இஸ் டன், நீங்கள் உங்களுக்கு எல்லாமே எனக்கு ஓகே நான் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னோடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் விண்டோஸ் மெஷின். நான் மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருந்தேன், அதனால் எனக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எனக்கு காமிக்குது. பட் நான் இதை டேரெக்டாகவே க்ளோஸ் பண்ணேன்னா என்னோட மெஷின் க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த புட்டியை க்ளோஸ் பண்ணாலும் எனக்கு புட்டி க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனால் திஸ் டசன்ட் மீன் என்னோட மெஷினும் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு கிடையாது. இப்போ என்னோட ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணேன்னா இங்கே நான் கேன்சல் கொடுத்துட்டு என்னோட பேஜஸ் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா என்னோட விண்டோஸ் மெஷினும் லைனக்ஸ் மெஷினும் இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. அப்போ மீனிங் மும்பையில் தி சர்வர் ஸ்டில் ரன்னிங். நீங்கள் அது ரெண்டுமே வேணான்னா ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு இன்ஸ்டன்ஸ், டெர்மினேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸ்டாப்ன்ற ஆப்ஷனும் இருக்குது. ஸ்டாப்னா என்னன்னா டெம்பரரியாக ஆஃப் பண்ணி வைக்கிறது, நீங்கள் எப்போ வேணால் திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டெர்மினேட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா the machine will be terminated so that நீங்கள் அதை திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது, உள்ளே இருக்கிற டேட்டா எல்லாமே லாஸ்ட் ஆயிரும். ஸோ now ஒரு கொஷின், என்ன கொஷின்னா நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கும்போது எனக்கு சார்ஜஸ் வருமா? அண்ட் அந்த கொஷினும் நீங்கள் ஆன்சர் யூ கேன் புட் இட் டவுன் இன் மை கமெண்ட்ஸ். லெட்ஸ் see if you are researching it. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு AWSல EC2னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. அண்ட் EC2ஓட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டாபிக்ஸ் we have successfully completed it. Thanks for watching till the end. I hope you liked today's content. So I'll give a short intro. So I'm Mithran. So I'm part of Greens Technologies Perumbakam branch, Sholingalur kitta Chennai. So I'm the head trainer. நானும் என்னோட டீமும் தான் இங்கே ஆல் cloud related, multi-cloud, AWS, Azure, GCP, DevOps, Python with data analyst, data science and AI ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே நானும் என்னோட டீமும் தான் இங்கே ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸாக க்ரீன்ஸ் டெக்னாலஜியில் எடுத்துகிட்டு இருக்கோம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு மீட் மீ, இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ கரியர் கன்சல்டேஷன், உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கேன் ஆல்வேஸ் கம் விசிட் அஸ். I can meet you one-on-one and I can give you a career guidance. And thanks for watching till the end. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு and if you want to learn more or suppose ஏதாவது ஒரு particular topicல if you want to learn also, you can also always comment it out. And I thank you all for watching me, and do like, share and subscribe to Learn with Mithran.